நடிகர் திரு கவி அவர்கள். டிஓபி திரு கார்த்திக் அவர்கள். கார்த்திக் எழுத்தாளர் திரு யோகராஜ் அவர்கள். கதாசிரியர் அண்ணன் திரு அருள்தாஸ் அவர்கள். அண்ணன் திரு MS பாஸ்கர் அவர்கள். அண்ணன் திரு கருணாகரன் அவர்கள். எங்கள் அண்ணன் திரு வாகை சந்திரசேகர் அவர்கள். இயக்குனர் திரு அர்ஜுன் அவர்கள். தயாரிப்பாளர் திரு தங்கராஜ் சார் அவர்கள். தயாரிப்பாளர் திரு CV குமார் அவர்கள். அகில உலக சூப்பர் ஸ்டார் திரு சிவா. ஒரு நிமிஷம் சார், அப்படியே இல்லை ஒரு நிமிஷம். கிளாட் எடுத்தோன்னு எடுத்துடலாம். ரமேஷ் எடுத்து. ஓகே ஓகே சார். பின்னாடி சார் ஒரு நிமிஷம், விஷுவல்ஸ் பின்னாடி. ஓகே, தேங்க்ஸ். முதலாவதாக கதாசிரியர் திரு யோகராஜ் அவர்களை மேடைகளை. நான் சூதுகமில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஆரம்பித்தேன். இப்போ சூதுகம் 2ல் கதாசிரியாக இருக்கிறது பெருமையாக நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த CV குமார் சாருக்கு நன்றி. இப்போ நண்பர் அர்ஜுன் டைரக்டர் அவருக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக கலை இயக்குனர் திரு சுரேந்தர். எல்லாருக்கும் வணக்கம். பேர் சுரேந்தர். இது என்னோட 3வது படம். எல்லாரோட உழைப்பையும் மொத்தமாக ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லோரும் வந்து பார்த்துட்டு ஒரு நல்ல வரவேற்பையும் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். எனக்கு வாய்ப்பளித்த CV சாருக்கும், தங்கம் சாருக்கும், ராகேஷ் மேனேஜர் அவருக்கும், அர்ஜுன் சார் எல்லாருக்கும் வந்து பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன். நன்றி. அடுத்ததாக எடிட்டர் திரு அஸ்வின். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த CV சார், அதுக்கப்புறம் தங்கராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் டைரக்டர் அர்ஜுனோட ஒர்க் பண்ண அனுபவம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் வந்துட்டு தியேட்டருக்கு December 13 ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ். நன்றி. நடிகர் கவி அவர்கள். ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இது இந்த மாதிரி ப்ரெஸ் அண்ட் மீடியா சந்திக்கிறது என்னோடய ஃபஸ்ட் டைம். ஸோ இந்த படத்தை வந்து மக்களோட சேர்ந்து பார்க்குறதுக்கு நானும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். அண்ட் இவங்க எல்லாத்துக்கூடையும் நடித்தது ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் பார்த்துட்டீங்க தான் சொல்லணும். தேங்க்யூ. அடுத்து கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ் ஜாங்கோ படத்தை தொடர்ந்து இப்படத்தின் ஒளிப்பதிவாளராக பணியாற்றும் திரு கார்த்திக் தில்லை அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். வாய்ப்பு கொடுத்த தங்கராஜ் சார், CV குமார் சார், தேங்க்ஸ். தேங்க்யூ சார். நன்றி. அடுத்ததாக எங்கள் மூத்த அண்ணன், குடும்பத்தின் மூத்த அண்ணன் திரு அருள்தாஸ் அவர்கள்.
மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அண்ணனே நல்லா மொத்தம் சொல்லிடலாம். சூதுகமும் நான் அதில் ஒரு கேரக்டர் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுத்த படம். ஒரு ஒரு வில்லனா நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ ஒரு ஹியூமரும் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தெரிய வச்ச படம். இந்த நேரத்தில் நலனை நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கிறேன். நலன், குமாரசாமி, விஜய் சேதுபதி அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தாங்க சூதுகவும். அதனோட இன்னொரு வெர்ஷன் பார்ட் 2, ஆனால் அதுல இருந்து வேற ஜானர். இதையும் வந்து சிவகுமார் சாரும் உடன் சேர்ந்து தங்கராஜ் சாரும் தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் அதே மாதிரி ஃபுல் ஃபன்னாக ஒரு ஹியூமராக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் இந்த டீச்சர் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி சிவா சார் காமெடியில் வந்து சொல்லவே வேணாம். நிறைய இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் நோட்டு ஃபுல்லாகவே காமெடி தான், வேறு எதுக்குமே வேலையே இல்லை. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார் சாரை பற்றி நிறையா சொல்லணும். ஏன்னா வந்து இப்போ சூதுகோவம் எடுத்துகிட்டு அவருடைய பார்ட் 2 எடுத்திருக்காரு. நிறைய புதுமுக இயக்குநர்கள், நடிகர்களை அறிமுகப்படுத்திருக்காரு தமிழ் சினிமாவுக்கு. எப்படி சொல்லணும்னா, ஒரு 90 காலகட்டங்களில் ஒரு ஆவுத்தூர் ஃபிலிம்ஸுக்கு வந்து எப்படி திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேட்டாக இருந்துச்சோ, அதே மாதிரி 2000s பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண இயக்குநர்கள் நிறைய பேரை வந்து புது புது கண்டென்ட்டோட டைரக்டர் ஆகினது வந்து குமார் சார் தான். ஏன்னா வந்து நீங்கள் சில படங்கள்லாம் வந்து ஸ்கிரிப்டாக படித்தாலுமே புரியாது, கதையாக சொன்னாலுமே புரியாது, ஸ்க்ரீனில் எடுத்து பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி படங்கள் தான் நிறைய எடுத்திருக்காரு. நீங்கள் பீஸாலாம் சொன்னால் புரியாது. சூதுகும்லாம் அதே மாதிரி பார்ட் 1லாம் சொன்னால் புரியாது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்து மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஏற்படுத்தின ஒரு தயாரிப்பாளர். அதே மாதிரி இன்னமும் நிறைய அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எடிட்டர் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். மென்மேலும் அதே மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டுகளையும் டெக்னீஷியன்ஸையும் நீங்கள் வந்து அறிமுகப்படுத்திகிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் அர்ஜுன் ரொம்ப ஒரு கடுமையான உழைப்பாளி, ரொம்ப சின்சியரான ஒர்க்கர். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஒரு பரபரப்பாக இயக்கி, அதே மாதிரி எந்த இடத்துலையுமே வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு நீண்ட காத்திருப்புக்கு பிறகு இன்னைக்கு வந்து அவருக்கு இந்த மேடை கிடைச்சிருக்கு. இது மாதிரி இன்னும் பல மேடைகள் அவர் சந்திக்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து ஒரு ஹியூமர் படம் பண்ணுறதுன்னு வந்து ஒரு சாதாரணம் கிடையாது. ஒரு நார்மலான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸு அதெல்லாம் பண்ணிடலாம். பட் காமெடின்றது வந்து ரொம்ப தேட்டரில் பார்க்குறப்ப நம்ம ஈஸியாக என்ஜாய் பண்ணிடுறோம். பட் அதை வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப நுட்பமாக கரெக்டான மீட்டோடு எடுக்கணும். அதை நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து ரொம்ப கரெக்டாக எடுத்தாப்புல, எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒவ்வொரு காட்சியிலுமே பிரமாதம் எடுத்திருந்தாப்புல. நிறைய அவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு, அதுவும் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. அது படம் பண்ணி ஒரு 7 years ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படம். ஸோ அவருடைய காத்திருப்புக்கு வந்து ஒரு பெரிய பலன் கிடைக்கும். அதே மாதிரி அவருடைய குடும்பத்தாருக்கு, ஏன்னா வந்து ஒரு டைரக்டரோட பெயின் இருக்குல்ல, அது வந்து ஃபேமிலி ஃபஸ்ட்டு பயங்கரமாக இது பண்ணுவாங்க, ஃபேஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த படத்தின் மூலயமா அவருடைய வெற்றியின் மூலயமா அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இறைவன் தரணும். அதுக்கு நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி தங்கராஜ் சார் நிறைய படங்கள் வந்து இப்போ சிவி சாரோட சேர்ந்து பண்ணுறாரு. ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர். எங்களை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாங்க எல்லா வகையிலையுமே. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, மற்ற விஷயங்களையும் சரி, எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஹீரோயின்ஸ் வரல, அதை சொன்ன ஒன்று பாய்ஸ் ஹாஸ்டல்னு சொன்னார் ஹீரோ. கருணா சார்,
பாஸ்கர் அண்ணன், சந்திரசேகர் சார், ராதாரவி அண்ணன், இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டு பேக்கடாகவே ரொம்ப ஒரு அருமையான படம். டிசம்பர் 13 ரிலீஸ் ஆகுது. எப்படி வந்து ஒரு சூதுகம் படத்துக்கு வந்து நம்ம மீடியா நண்பர்கள் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஒரு மாபெரும் வெற்றி படமாக்குனீங்களோ, அதே மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக வந்து ரசிகர்களுக்கு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அது. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து நல்ல ஒரு ரிவ்யூஸ் கொடுத்து மாபெரும் வெற்றி படமாக்குங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய நண்பர்கள் அனைவரையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக தயாரிப்பாளர் திரு தங்கராஜ் அவர்கள். வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. 2011 நான் தயாரிப்பாளர், சக தயாரிப்பாளர் சிவி குமார் சாரும் நானும் ஒரே சமயத்தில் இந்த திரைப்படத்துறைக்கு வந்தோம். வந்த ஒரு முதல் படம் மிகப்பெரிய வெற்றி. அதுக்கப்புறமா அதே காலகட்டத்தில் ஒரு படம் எடுத்து தோல்வி அமைஞ்சதால் அதுக்கப்புறம் சினிமாவை கற்றுக்கிட்டதில் நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் அந்த நேரத்தில் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் ஓவர்சீஸில் ஒரு 4-5 படம், பாகுபலி, மாஸ், கொம்பன், இந்த மாதிரி ஒரு 4-5 படங்களை ஓவர்சீஸில் பண்ணோம். அதுக்கப்புறம் தேட்டரில், தமிழ்நாடு தேட்டரில் வாங்கி ஒரு 4-5 படம் தமிழ்நாடு தேட்டரில் பண்ண ஆரம்பித்தேன். இந்த முதல் பட தோல்வியிலிருந்து சினிமாவை கற்றுக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை, சினிமா ப்ரொடக்ஷனை தாண்டி மற்ற விஷயங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா சினிமாவை தயாரிக்கணுன்ற ஆர்வத்தில் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த ஜேர்னியில் வந்து எனக்கு திருப்பியும் தயாரிக்கணுன்ற எண்ணமே இல்லாமல் சில சமயத்தில் போயிடுச்சு. ஆனால் சிவி குமார் நானும் 2011 சிவி குமார், அப்புறம் ஞானவேல் சார், அபினேஷ் இளங்கோவன், நான் எல்லாமே ஒரே ஒரு டீமாகவே எப்பவுமே இருப்போம். அந்த நேரத்தில் இவங்க 3 பேர் மட்டும் பண்ணுற விஷயத்தை நான் பண்ணால் ஒதுங்கியே போயிட்டப்போ படிக்க ஞானவேல் சார் சொல்லுவார், நீங்களும் படம் பண்ணுங்கன்னே சொல்லுவார். அதுக்கான சூழல் அமையாமையே ரொம்ப நாள் தள்ளிக்கிட்டே இருந்தது. இப்போது சிவி சார் ரொம்ப இந்த கடந்த காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும்போது, சரி சிவி நம்ம படம் பண்ணுவோம், சேர்ந்து பண்ணுவோம்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சிவி கூட பண்ணாதீங்க, சிவி வந்து ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறாரு, அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரனா கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு பண்ணாதீங்கன்னு சொல்லி நிறைய நெகட்டிவிட்டியாக நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான் அந்த சிவி மேலே. சிவி வந்து இன்னைக்குள்ள சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 26வது படமாக இது நினைக்கிறேன். சினிமா ஒரு படம் எடுத்து தயாரித்து அந்த படத்தை வெளியிடுறதுக்கே ரொம்ப கஷ்டம். 26 படம் வந்து ஒரு சாதாரண மனிதனா மதுரையிலேருந்து கிளம்பி வந்து இன்னைக்கு வந்து 26 படத்தை வந்து வெற்றியோடு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நான் இதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள், ஒரு படத்துக்கும் வருவார், சார் இந்த படம் ரிலீஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது, அந்த படம் கஷ்டமாக இருக்குது, நிறைய பிரச்சனைகள். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் சமாளித்து இன்றைக்கும் இந்த பிரச்சனை வெளியே வருவோன்ற நம்பிக்கையோட இந்த சூதுகமட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனேன். அந்த என்ட்ரி வந்து வீண் போகலை. இந்த என்ட்ரியிலேருந்து இந்த படத்தை வந்து வெளியே கொண்டு வரத்துக்கு எல்லா உதவிகளும் சிவகுமார் முன்ன நின்று பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மிக தாழ்மையோடு வெற்றி. தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக திரு கருணாகரன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. சூதுகம் படத்துக்கு அப்புறம் நான் சூதுகம் நடிக்கும்போது 3வது படம், இப்போ ஆல்மோஸ்ட் 100 முடிச்சிட்டேன் தமிழில். ஸோ அதுக்கு பிக் தேங்க்ஸ் டு சிவிகுமார் சார். அவர் வந்து ஃப்ரெஷர்ஸு, இந்த புதுசாக வர்ற இயக்குனராக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், நம்பி ப்ராஜெக்டை கொடுப்பாரு. அந்த நம்பிக்கைக்கு சீரியஸாக தேங்க்யூ ஸோ மச் சார். எத்தனையோ இயக்குனர்கள், நண்பர்கள், நலன், கார்த்திக் சுப்பராஜ், இவங்க எல்லாருக்குமே டெபியூ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணி கொடுத்தாரு சார். அதுவும் பெரிய ரிலீஸ், எல்லாமே பெரிய ஹிட். ஸோ என்றைக்குமே திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட்டு எங்களோட வீடு. அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக, ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணிக்குவேன். நீங்கள் சூதுகோமுக்கு எப்படி நல்ல விமர்சனம் கொடுத்து அந்த படத்தை பெரிய வெற்றி படமாக்குனீங்களோ, அதே மாதிரி சூதுகோம் பார்ட் 2 நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும். இதில் ரொம்ப கம்ப்ளீட் ஒரு ஹியூமர், நல்ல காமெடி படம். மிர்ச்சி சிவா சாரோட ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். ஐம் பிக் ஃபேன் ஆஃப் யூ சார். அவரோட இருந்தோனாலே கலகலப்பாக இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ அவர் இங்கே வந்து பேச ஆரம்பிச்சோன்னா அவ்வளோ சிரிப்பும் சந்தோஷமும் அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ நான் மெயினாக வந்ததே பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி அவரோட ஸ்பீச் பார்க்கறதுக்கு தான். ஸோ லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சார். என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் கலகலப்பு ஹீரோ. நாங்கள் அதிகமாக அடிக்கடி மீட் பண்ணிக்குவோம், பட் திரும்ப இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. தங்கராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார், கோ ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு. டிஓபி கார்த்திக் சார் வந்து
நீங்கள் எத்தனை சீன் எழுதி வச்சிருந்தீங்கனாலும் எடுத்து கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடு கேமரா. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அர்ஜுன் எல்லாரும் சொன்ன மாதிரி பயங்கரமான ஹார்ட் ஒர்க், டெடிகேட்டட் பர்சன். எத்தனை ஆர்டிஸ்டோட டேட் இஷ்யூ இருந்தாலும் சரி, இவங்க 3 மணி நேரத்தில் இருப்பாங்க, அவ்வளோதான் டைம் அப்படின்னாலும் அழகாக எடுத்து கொடுத்துருவாரு படத்தை. அர்ஜுனை பற்றி நீங்கள் நல்ல விமர்சனங்கள் எழுதி அவர் இன்னும் பெரிய இயக்குனராக அடுத்தடுத்து பிரசாரில் அடிக்கடி வரணும். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக திரு MS பாஸ்கர் சார் அவர்கள். எல்லாருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய ப்ரொடியூசர் சிவகுமார் சார், தங்கராஜ் சார் மற்றும் மாமா சந்திரசேகர் அவர்கள், தம்பி கருணாஸ், அப்புறம் டிஓபி, அதுக்கப்புறமா டைரக்டர் அர்ஜுன், என்னுடைய அன்பு தம்பி அருள்தாஸ், எல்லாருக்கும் யாராவது பேர் விட்டு போயிருந்தால் மன்னிக்கணும். வந்திருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான இனிய மாலை வணக்கம். இந்த படத்தில் 2 விஷயம். ஒன்று சந்தோஷமான விஷயம், இன்னொன்று மறக்க முடியாத விஷயம். சூகம் ஃபஸ்ட்டு நான் ஆக்ட் பண்ணேன், கருணாவோட அப்பாவாக தான் நடித்தேன். அதுலேயும் ரொம்ப நல்ல பேர், இதுலேயும் நிச்சயமாக நல்ல பேர் வரும். ரெண்டாவது, எங்கள் மாமா கூட எனக்கு ஒரு 40 ஆண்டுகளாக பழக்கம் இருந்தாலும் இந்த படத்தில் தான் அவர் கூட ஃபஸ்ட்டு சேர்ந்து நடிக்கிறேன். இல்லை மாமா? ஆமாம். அதே மாதிரி அர்ஜுன் ரொம்ப அற்புதமான ஒரு தம்பி, ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு அப்படி வாங்கக்கூடியவர். எல்லாருமே ரொம்ப நல்ல டைப். மறக்க முடியாத விஷயம், டிசம்பர் 28 அன்னைக்கு ஷூட்டிங். மாமா வந்திருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டு, ரவி அண்ணனும் நடிக்கிறாங்க அப்படின்னு சந்திரசேகர் மாமாவனுடைய கேரவனில் தான் போய் உட்காந்து வாடா சாப்பிடலாம் அப்படின்னாப்பில். டிஃபனை பிரிக்கும்போது தான் ஒருத்தர் சொன்னார், நம்முடைய அருமை அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தார் அப்படின்ற ஒரு செய்தி. நாங்கள் அன்னைக்கு சாப்பிடவே இல்லை, மூடே இல்லை. நான் அழ ஆரம்பித்தேன். நான் ஒரு பக்கம் அழுகுறேன், மாமா ஒரு பக்கம் அழுகுறாப்பில். என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு 29ஆம் தேதி அந்த அண்ணனுடைய இறுதி நிகழ்வில் கலந்துக்கிட்டோம். அதனால் இந்த ஷூட்டிங் நடந்தது என்னைக்கு அப்படின்றத மறக்க முடியாத ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நெருங்க போகுது. நல்லபடியாக அண்ணன் அவர்கள் எவ்வளோ பேரை வாழ வச்சவர். அவருடைய ஆசீர்வாதம் தம்பி அர்ஜுன் அவர்களுக்கும் இருந்து, இந்த ப்ரொடியூசர் எல்லாருக்கும் இருந்து, ஹீரோ சிவா அவர்களுக்கும் எல்லாருக்கும் அவருடைய மனமார்ந்த அந்த வெள்ளை மனதனுடைய ஆசீர்வாதம் இருந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்று அவருடைய ஆன்மாவை வேண்டிக் கொள்வதோடு, என்றென்றைக்கும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், சகோதரர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வேண்டுகோளை வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். வி. சந்திரசேகர் சார் அவர்கள். இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. கூடுதல் மகிழ்ச்சி என்னவென்றால், இங்கே அமர்ந்திருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள், சகோதரர்கள் பலரையும் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்திலே நான் சந்திக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற இந்த நிறுவனத்திற்கு நான் நன்றி சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் கிட்டத்தட்ட இங்கே நம்முடைய மாப்பிள்ளை MS பாஸ்கர் அவர்கள் சொன்னது போல, திரையுலகத்திற்கு 45 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 45 ஆண்டு காலத்திலே 45 ஆண்டு காலமும் சந்தித்த நண்பர்கள் எல்லாம் அங்கு இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு அண்ணன் திரைநிதி செல்வம் இருக்கிறார், நம்முடைய சித்ரா மணி இருக்கிறார். நான் தேடினேன், தேவிமணியை தேடிக்கொண்டிருந்தேன். தேவிமணி இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறான். என்னன்னா, தேவிமணி எல்லாம் பார்த்தா என்ன வயசுனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒருத்தர் பத்திரிகை துறையில் இருந்துகிட்டே இருக்காரு, இளமையா இருந்துகிட்டே இருக்காரு. இப்பதான் கொஞ்ச நாள் டை அடிக்கிறத அவர் விட்டுட்டாரு.
இப்பதான் லேசா வயது தெரியுது. ஆனா கூட இப்ப எல்லாருமே 30 வயசுல எல்லாருக்குமே முடி வெளுத்து போச்சுல, அங்கேயும் தெய்வமணியோட வயசை கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவருடைய நினைவெல்லாம் எனக்கு வந்தது. அண்ணன் தரணிதி செல்வம் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸா சாஞ்சு படுத்திருக்காரு. அவரோட நினைவுகள்லாம் எனக்கு வந்து இது வரைக்கும் போயிடுச்சு, இலங்கை தமிழர்கள் பிரச்சனை வரைக்கும் போயிடுச்சு. பழனி இருக்காரு, எல்லா நண்பர்களையும் பார்க்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. மேடையில் அமர்ந்திருக்கின்ற வரிசையாக எல்லோரையுமே சொல்ல வேண்டும். அன்பு இயக்குனர், அருமை இயக்குனர் எஸ்ஜே அர்ஜுன் அவர்களே, நம்முடைய ஒளிப்பதிவாளர் தம்பி கார்த்திக் தில்லை அவர்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இந்த படத்தினுடைய கதாநாயகன் வாழ்க்கையிலே திரைப்படத்தில் மட்டும் அவர் மகிழ்ச்சியோடு இருப்பதில்லை, யதார்த்தமாக திரைக்கு வெளியிலேயும் அவர் மட்டுமல்ல, அவரோடு இருக்கின்ற எல்லோரையும் மகிழ்ச்சியோடு வைத்திருக்கின்ற அன்பு தம்பி அவர்கள். தம்பி அருள் அவர்கள் என்னை பார்த்த உடனேயே சொன்னார், அருள்தாஸ் என்னென்ன வேற கெட்டப்ல இருக்கீங்க, உங்களை நாங்கள் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லையே என்று. அதே போல தம்பி கருணா இருக்கிறார். கருணாகரனோடு இந்த படத்திலே நான் சேர்ந்து நடிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மாப்பிள்ளை MS பாஸ்கர் 45 வருஷமா எனக்கு தெரியும். இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய அறிமுகத்தில் புதிய வாய்ப்புகள் நடிக்கிற போதே டப்பிங்ல வந்து பாஸ்கர் வந்து உட்கார்ந்துருக்காரு, பார்த்துருக்காரு, பேசியிருக்காரு. அவ்வளவு அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த படத்துல வந்து நம்முடைய குமார் சார் அவர்களும் தங்கராஜ் சார் அவர்களும் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இன்றைய இளம் தலைமுறையான தம்பி சிவா கருணா கூட நடிச்ச அதே படத்துல இந்த படத்திலேயே வந்து ராதாரவி கூடயும் பாஸ்கர் கூடயும் சேர்ந்து நடிக்கின்ற ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அப்போ எனக்கு நினைவுகள் எல்லாம் வந்து ஒரு 45 வருஷமா அந்த நினைவுகள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. இன்றைக்கும் இந்த மேடையில நின்று இந்த படத்திலே ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து இன்றைக்கும் ஒரு கலைஞராக, நான் அரசியல் களத்திலே இருந்தாலும் பொது வாழ்க்கையில இருந்தாலும் அரசு துறையில இருந்தாலும் நான் விரும்பி சென்னைக்கு ஓடி வந்தது ஒரு நடிகனாக வர வேண்டும் என்று. அந்த தொழில்தான் என் நெஞ்சுக்குள்ளே நிறைந்து கிடப்பது. அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கலை உலக பெருமக்களும் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் தமிழக மக்களும் தான். அதற்காக இந்த மேடையிலே நின்று நான் எல்லோருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அர்ஜுன் ஒரு அற்புதமான டைரக்டர். நாங்க அவர் வந்து ஜூனியர் சீனியர் புது நடிகர் அப்படின்லாம் பார்க்கல. அவரு அந்த கதாபாத்திரமா பார்த்து ரொம்ப சுலபமா எங்களை நடிக்க வச்சு எந்த டென்ஷனும் இல்லாம அருமையா டைரக்ட் பண்ணாரு. அவருக்கு கேமராமேன் ரொம்ப உதவியா இருந்தார். ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ணாங்க. டயர்ட்னஸே இல்லாம கலைஞர்களை பாதுகாத்து கொண்டார்கள் அவர்கள். அருமையா வந்திருக்கு. நான் வந்து இந்த முழு படத்தை பார்க்கல, டப்பிங்ல பார்த்தேன். எனக்கு நிறைவாக இருந்தது. ஒரு நல்ல கதாபாத்திரத்தை கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அர்ஜுன் வந்து எஸ்ஜே அர்ஜுன். இப்ப எஸ்ஜேல வந்து சூர்யா வந்து நடிகர்ல கலங்கிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் எஸ்ஜே அர்ஜுன் வந்து டைரக்டர்ல கலங்க போறாரு. அது நிச்சயமா உறுதியாக தெரிகிறது. அவர் வரணும். அவர் சரியா கால்குலேட் பண்ணி ப்ரொடியூசருக்கு செலவு இல்லாம எடுக்கிற, எனக்கு தெரிந்து வந்து ராமநாராயணன், KS ரவிக்குமார் அந்த வழியில வந்து அற்புதமான ஒரு இயக்குனராக அவர் அமைந்திருக்கிறார். அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சிவா கூட இந்த படம் மட்டும் இல்லைங்க, சலூன்னு ஒரு படம். அந்த படத்துல காட்சிகளே எனக்கு அவருக்கு நிறைய காட்சிகள் இருக்கிறது. அந்த படத்துலயே வந்து அந்த படத்துல ரொம்ப நெருக்கமா சிவாவோட பழகும்போது சிவா என்னன்னா ரொம்ப பெரிய புத்திசாலி. மக்களுக்கு தெரிந்த சிவா வந்து காமெடி ஹீரோ, காமெடி கதாநாயகன். அவர் வந்து சிரிக்க வைப்பார், மேடையில சிரிக்க வைப்பார். அது அல்லாமல் வாழ்க்கையினுடைய தத்துவம் உணர்ந்தவர்,
வாழ்க்கையினுடைய போராட்டங்களை உணர்ந்தவர். இப்போ நாம் பட்டிருக்க ஸ்ட்ரகிள் எல்லாம் சொல்லும்போது அதை உள்வாங்கி கொண்டு இந்த 45 ஆண்டு கால அனுபவத்தை சொல்லும்போது அவர் சொல்ற அதை கண்டென்ட்டை வாங்கிட்டு அவர் சொல்லுவாருங்க, அது வந்து ரொம்ப பிரமாதமாகும். நமக்கு சில விஷயங்களை பல செய்திகளை கற்றுக் கொடுக்கின்ற பக்குவம் பெற்றிருக்கின்றார். ஆகவே இந்த படத்தில் எடுத்ததில் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இந்த படத்தை தொடர்ந்து இந்த நிறுவனத்திலும் அவர் அர்ஜுன் அவர்களுடைய இயக்கத்திலும் தொடர்ந்து நடிப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதற்காக காத்து கொண்டும் நான் இருக்கின்றேன். ஆகவே இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய இந்த நிறுவனத்திற்கும் இந்த கலைஞர்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் ஒட்டுமொத்தமாக உங்களை சந்திக்கின்ற இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக உங்கள் எல்லோரிடமும் என்னுடைய வாழ்த்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சார். 13 வருடங்கள் 20வது படமாக டிசம்பர் 13 சூதுகவும் 2 வெளியாகிறது. இது ப்ரொடக்ஷன்ல 26வது படம். 20க்கும் மேற்பட்ட இயக்குநர்கள், 10க்கும் மேற்பட்ட மியூசிக் டைரக்டர்ஸ், 10க்கும் மேற்பட்ட டிஓபி, 5க்கும் மேற்பட்ட எடிட்டர்களை அறிமுகப்படுத்திய திருக்குமரன் திரு சிவிகுமார் அவர்களை மேடைக்கு நண்பர்கள். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றிகள். இந்த படம் வந்து இந்த சூதுகம் 2 படம் அப்படின்றது வந்து சூதுகம் படம் எடுக்கும் போதுலேருந்தே இருக்கிற இந்த ஐடியா. இது வந்து சூதுகம் படம் ஆரம்பித்து நாங்கள் படம் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிருக்க டயத்தில் நலன்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன். நான் வந்து நலன் இந்த படத்தில் வந்து மற்ற படத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த படம் வந்தாலும் கடைசியில் ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதோட இந்த படம் வந்து ஒரு மொராலிட்டியாக வந்து இந்த பக்கம் இருக்கிறவங்க ஜெயிக்கிற மாதிரி அவங்க ஃப்ரீ ஆகிட்ட மாதிரி இருக்கே, நாளைக்கு நம்ம யாரையும் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னாங்க. கேட்டேன், இல்லை சார் இது வந்து இந்த படத்தை கண்டிப்பாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இந்த மொராலிட்டி விஷயத்தில் அப்படின்னாங்க. அதே மாதிரி என்னையும் பயங்கரமாக அந்த சூதுகம் வந்த சமயத்தில் மக்கள் பயங்கரமாக அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணியிருந்தாலும், பத்திரிகை ஊடக நண்பர்கள் அதை நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தாலும், சினிமாவில் இருக்க பல பெரிய மனிதர்கள் வந்து இந்த படத்தை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சரியில்லாத ஒரு எடுத்திருக்கவே கூடாத ஒரு படம் அப்படின்ற அளவுக்கு அதை விமர்சனம் பண்ணாங்க என்றா. அது அப்போ நான் திருப்பி இதை வந்து நாங்கள் முதலே பேசிகிட்டு இருக்கும்போது நல்ல நேரத்தை சொன்னார், நான் சார் இந்த படத்துக்கு அப்படி தான் பேசுவாங்க, ஆனால் இந்த படத்தை வந்து ஒரு படமாக நான் வந்து கன்சீவ் பண்ணலை, இது வந்து ஒரு 3 படமாக தான் அதை நான் கன்சீவ் பண்ணியிருக்கேன், ஒரு ட்ரையாலஜியாக தான் அதை கன்சீவ் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து ஒரு படம் எடுக்கணும், 3வது படமாக சூதுகவும் தர்மம் வெல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்து தான் சார் முடிக்கணும். அந்த 3 படம் முடிக்கும் போது தான் இந்த 3யுமே வந்து அவங்களால கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ சூதுகம் முடிச்சு நானும் நலனும் சூதுகம் 2க்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு கட்டத்தில், சார் இந்த கதையை வந்து என்னால் எழுதுறதுக்கு எனக்கு இன்னைக்கு இருக்கிற நான் சூழ்நிலை என்னால் எழுத முடியல, அதனால நம்ம ரீமேக் எடுத்து வாங்கி வச்சிருக்க காதலும் கடந்து போகுமோ அதை எடுத்துடலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம இந்த சூதுகம் 2 எடுக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். சரி ஓகே நல்லா, ஏன்னா நான் காதல் கடந்து போகும்போது நாங்கள் இப்போ ஆரம்பிக்கும் போதே அது சூதுகம் 2வாக தான் ஆரம்பித்தோம். அந்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து ஆஃபீஸ் போட்டது ஒர்க் நடந்தது எல்லாமே சூதுகம் 2க்காக தான் அது வந்து அந்த டயத்தில் ஒர்க் ஆரம்பிச்சது. அவர் வந்து என்னால் ஸ்கிரிப்டில் ஃபுல்லாக என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல சார் இந்த சூழ்நிலையில், அதனால நம்ம காதலும் கடந்து போய் எடுத்துடலாம், பின்னாடிக்கு நம்ம இந்த சூதுகம் 2 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ஒன்ஸ் காதலும் கடந்து போய் ரிலீஸ் முடிச்சோன்னா நான் போய் கேட்டேன் அவர்கிட்ட, நலன் இந்த படத்தை எப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது, சார் நான் அந்த படத்தை எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாரு. அந்த டயத்தில் அவர் வந்து ஸ்டுடியோ கிரீனுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு, இப்போ வாவாத்தியார் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தார். அப்போ அவர் இந்த ஸ்கிரிப்டை நான் வாவாத்தியார் எழுதிட்டு இருக்கேன் சார், என்னால் இப்போ சூதுகம் 2ல் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, நான் வந்து ஒரு லைனை சொல்லிடுறேன், நீங்கள் நம்ம டீம் ஒன்றை போட்டு எழுத ஆரம்பிங்க அப்படின்னாரு. அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த சூதுகம் 2வோட லைன். ஏன்னா ஒன்லைன் வந்து அவர் நலன் சொன்னது, நலன் குமாரசாமி இந்த படம் சூதுகம் 2 படம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒன்லைன் வந்து நலன் குமாரசாமி என்கிட்ட சொன்னார். அப்போ அதுக்கு யார் நம்ம ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுக்கான ஒரு டீம் வேணுமே அப்படின்னும் போது எனக்கு அர்ஜுன் ஞாபகத்துக்கு வந்தார். ஏன்னா அர்ஜுன் வந்து என்னோட முண்டாசுப்பேட்டி படத்தில் தான் அவருக்கு ஃபஸ்ட்டு படம் அசிஸ்டண்டாக அவர் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்னோட இன்டர்நெட் நாளையிலையும் அவர் ஒர்க் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ராட்சசன் அவர் தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தார். சரி நான் இப்போ நல்ல காமெடி சென்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னனால அவரையும் யோகராஜ் வந்து நல்லனோட கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் ட்ராவல் பண்ணியிருந்தார். நல்லன்னு சொன்னார், யோகராஜ் வச்சுக்கோங்க, கதிரை வச்சுக்கோங்க, அப்புறம் அவரோட கதை விவாதத்தில் இருக்க ஒரு நண்பர்கள் 2 பேரை கூப்பிட்டு இவங்க எல்லாத்தையும் வச்சு இந்த டீம் அசம்பிள் பண்ணுறோம். 2019 நாங்கள் இந்த கதையை எழுத ஆரம்பித்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து இது சூதுகம்ன்றது வந்து ஒரு இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய பார்ட் 2 பார்ட் 3 படங்கள் வந்துட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை 28 வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சீக்வல். இப்போ அதில் இருந்த நடிகர்கள் வந்து அதே கேரக்டர்ஸாக
2008க்கு அப்புறம் திருப்பி வரும்போது அவங்க சின்ன வயசில் கிரிக்கெட் ஆடினாங்க, அவங்க லவ் ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருந்தாங்க. இதுவும் அதே மாதிரியான ஒரு படம் தான். சோதுகம் 2ன்றது வந்து இது ஒரு தனி படமாவோ இல்லை ஒரு ஃப்ரான்ச்சைசி மூவி மாதிரி வேற கதை வேற ஹீரோ அப்படின்றதுலாம் இல்லை. இதுலேயும் அதே விஜய் சேதுபதியோட கேரக்டர்ஸ் தனியாக தான் இருக்கு, இவரோட கேரக்டர்ஸ் வந்து தனியாக தான் இருக்கு. ஸோ நலன் சொன்ன ஐடியாவே என்னன்னா, இது வந்து 2013 நம்ம சூதுகம் எடுத்தோம் சார். இந்த சூதுகம் 2ன்றது வந்து 1990 ஆரம்பிச்சு சூதுகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 24 இந்த கதை எப்படி கண்டினியூ ஆகுதுன்றது தான் இந்த படத்தோட ஐடியாலஜி. அந்த மாதிரி தான் இந்த படத்துல எழுதியிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் நடிச்ச பெரும்பாலான கேரக்டர்ஸ் வந்து அதே கேரக்டர்ஸாகவே இந்த படத்துலையும் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கதையை எழுதி முடிச்சு இதை கதை எழுதும்போது நலன் என்கிட்ட இந்த படத்தை நான் சூதுகம் 2 எழுதுறேன், நீங்கள் லைனை கொடுங்க அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் என்கிட்ட கேட்டது ஒரே ஒரு ப்ராமிஸ் தான். நீங்கள் சூதுகம் 2ன்னு ஒன்று எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சூதுகம் 3 சூதுகம் தர்மம் வெல்லும்னு அந்த படத்தை எடுத்து முடிப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணால் மட்டும்தான் நான் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அலோவ் பண்ணுவேன் அப்படின்னாரு. கண்டிப்பாக அந்த 3வது படத்தை நான் எடுத்துட்டேன். நல்லா இந்த படம் எய்தர் பாசிட்டிவாக போனாலும் சரி நெகட்டிவாக போனாலும் சரி ஐ வில் ஃபினிஷ் த ட்ரையாலஜி. ஏன்னா தமிழ் சினிமாவில் தான் ஃபர்ஸ்ட் ட்ரையாலஜியாக ட்ரை ஆகிட்டு இருக்க ஒரு படம் வந்து. இப்போ மற்ற படங்கள்லாம் வந்து பார்ட் 2 எடுத்து முடிச்சுட்டு அப்படியே விட்டு போயிடாங்க. பட் இது பார்ட் 3 எப்படி முடியுன்றது வரைக்கும் நலன் வந்து யோசிச்சு வச்சிருக்காரு. இந்த தர்மம் வெல்லும் அப்படின்ற டைட்டில் அந்த இது வரைக்கும் அவர் யோசிச்சு வச்சிருக்காரு. ஸோ அவருக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், இந்த படம் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ரிசல்ட் நான் இந்த படத்தோட சூதுகம் தர்மம் வெல்லும்னு எடுத்து அந்த ட்ரையாலஜியை கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு ப்ராமிஸ் பண்ணேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூதுகம் 1 ஆரம்பிக்கும் போதே அவர் வந்து படத்தை நான் கதையை கேட்டு இந்த படத்துக்கு யாரு ஹீரோ, அப்படி உங்களுக்கு யாரு இதுல வந்து ஒரு ஹீரோவா நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த மாதிரி, ஏன்னா அந்த படத்துல வந்து ஹீரோட கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா 45 வயசு இருக்கணும் அப்படின்றாங்க. அவர் என்கிட்ட கேட்டதே வந்து இந்த லொடு சபா நடிக்கிறார் இல்லையா மனோகரன் சார் ஒருத்தவர், இந்த இப்படி கையெல்லாம் ஆடிட்டு நான் அப்படின்னு வர இல்லையா, அவர் தான் அந்த படத்துக்கு ஹீரோவா இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார் சூதுகமுக்கே. அப்போ வந்து எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நல்லா நம்ம படம் எடுக்கணும் அவரை ஹீரோவா வச்சு தான் படம் எடுக்கணுமா நம்ம அப்படின்னா, இல்லை சார் இந்த கேரக்டர் இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு தான் சூட் ஆகும் அப்படின்னாரு. நான் கூட சொன்னேன் சார் அவர் ரொம்ப இதாக இருப்பார், நம்ம வேணா வேற ஏதாவது அதை மாதிரியே வேற யார்ட்டையா ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு யூஇசி சார்ட்டெல்லாம் போய் கதை சொன்னோம். அவர் நடிக்கிறேன்னு சொன்னார் அந்த படத்துல. நான் என்னோட லீஸ்ட் சான்ஸா வந்து வேணா யூஇசி சாரை வேணா நீங்க இந்த படத்துக்கு வச்சுக்கலாங்க, அது ரொம்ப அப்படின்னு தான் அவர்கிட்ட நான் வந்து அந்த டைத்துல சொன்னேன். அப்போ இந்த ஸ்கிரிப்டை வாங்கி படிச்சிருந்தாரு விஜய் சேதுபதி சார். அவர் வந்து கார்த்திக் சுப்ராஜ் மூலமாகவும் என் மூலமாகவும் நலனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம் நாங்கள் வந்துட்டு. நலன் வந்து எனக்கு வேணவே வேணாம், நான் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து எனக்கு வேண்டாம், இவர் வந்து நான் வேற மாதிரி யோசிச்சு வச்சிருக்கேன், இவர் வந்தாலும் படம் வேற மாதிரி ஆயிடும், அதனால எனக்கு வேணான்னு சொல்லி 1 வாரம் ஆச்சு எனக்கு கன்வின்ஸ் பண்றதுக்கு, எனக்கும் கார்த்திக் சுப்ராஜுக்கும் அந்த படத்துக்குள்ள விஜய் சேதுபதியை கொண்டு வருது. ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் தன்னோட நடிப்பு திறமையாலையும் அவரோட மேனரிசத்தினாலையும் அந்த கேரக்டரை வேற மாதிரி டெவலப் பண்ணி வேற மாதிரியான ஒரு ஹிட்டை அந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக் ரேஞ்சுக்கு அந்த படம் போயிருச்சு. ஸோ அந்த படத்துல எப்படி எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்துச்சோ விஜய் சேதுபதி சார் இந்த கேரக்டர் பெர்ஃபெக்டா பண்ணிடுவாரு அப்படின்னு நினைச்சோமோ, அதே மாதிரி இந்த சூதுகம்ல தாஸ் மாதிரி சூதுகம் 2ல குருநாத், இந்த குருநாத் கேரக்டர் எழுதி முடிச்ச உடனே எங்களுக்கு இருந்த சாய்ஸ் வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா அவர்கள் தான். ஏன்னா இந்த கேரக்டர் எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணக்கூடிய இந்த படத்துல வந்து கதாநாயகன் கேரக்டர்ன்றது வந்து ஒரு பயங்கர ஒரு இதெல்லாம் இல்லாம ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா அது டிசைன் ஆயிருந்துச்சு. ஸோ அதை வந்து அவரால் மட்டும்தான் அதை கேரி ஓவர் பண்ண முடியும் அப்படின்றதுக்காண்டி நாங்க அவரை வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி சூதுகோமை பொறுத்த வரைக்கும் நலனே என்கிட்ட சொன்னதும் சரி, சூதுகோமை பொறுத்த வரைக்கும் அருமை பிரகாசம் தான் ஹீரோ, மற்ற எல்லாருமே அவர் சுத்தி நடக்கிற விஷயங்கள் தான். சூதுகோமை யாரும் இல்லாமலும் எடுக்க முடியும், அருமை பிரகாசம் இல்லாம சூதுகோமை எதையுமே எடுக்க முடியாதுனால அவர் கேரக்டர் நான் கர்நாடகா எழுதும்போது சொல்ல கர்நாடகா நான் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கோம், நீங்க முடிச்ச உடனே நீங்க தான் பண்ணி ஆகணும், வேற ஆளே கிடையாது, அந்த கேரக்டர் நம்ம வேற ஆளாச்சும் பண்ண முடியாதுன்னு. ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க, ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இந்த படம் எடுக்கும்போது எனக்கு ஆல் யூனோ 2017 அப்புறம் ஒரு 7 வருஷம் எனக்கு வந்து பயங்கரமான ஒரு நிதி சிக்கல்கள் பயங்கரமான பிரச்சனையெல்லாம் தாண்டி இந்த படத்தை, ஏன்னா இந்த படம் வந்து ஒரு கதை ரொம்ப நல்லா எழுதிட்டாங்க, சூப்பராக எழுதியிருக்காங்க. இந்த படத்தை வந்து நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூவோட ப்ரொடியூஸ் பண்ணலைன்னா இது வந்து படம் மாட்டிக்கிறோம் அப்படின்னு நான் போய் தங்கரா சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த படம் அப்படி இருக்கு, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார்னு. அவர் என் மேலே இருக்க இதெல்லாம் எத்தனையோ பேர் அவர்கிட்ட வந்து நெகட்டிவாக என்னை பற்றி பேசினா கூட அவர் வந்து எந்த விதமான இதையும் எடுத்துக்காமல் இந்த படத்தை முடிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய ரிலீஸ் 5-6 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு. அது போக 1-2 கோடி ரூபாய் பப்ளிசிட்டியும் பண்ணி இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் ரிலீஸ் பண்ணணும்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த படத்தில் வந்து இசையமைப்பாளரை வந்து 2 பேர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் பாடல் பண்ணியிருக்காரு, அவருக்கு தான் முதல் படம், எட்வின் லூயிஸ் விஸ்வநாத்னு. அவர் லண்டனில் படிக்கிறதுக்காண்டி போயிருக்காரு, ஏதோ பெரிய ஸ்கூலில் ட்ரினிட்டி ஸ்கூலில் மியூசிக் ஸ்கூலில் ஏதோ கோர்ஸ் பண்ண போயிருக்காரு. இன்னொரு பையன் வந்து
ஹரின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. 2 பேருமே அவங்களால வர முடியல. மற்றபடி இந்த படத்தில் வந்து கவின், இந்த பையன் வந்து கவி இந்த நக்கலைட்ஸ் சேனலில் அவர் நல்லா பண்ணியிருந்தாரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இவரும் கல்கின்ற ஒரு கேரக்டரும் சேர்ந்து அந்த குருநாத் கேரக்டரோட அவங்க அப்புறம் 3 பேரும் பண்ணியிருக்க சேட்டைகள் வந்து ரொம்ப ரசிக்க முடிய மக்கள் ரொம்ப ரசிப்பாங்க அப்படின்னு நான் படத்தில் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் மிர்ச்சி சிவா அண்டு இவர் சந்திரசேகர் சார், ஏன்னா அந்த அவர் பண்ணிருக்க கேரக்டர் வந்து ரொம்ப ட்ரிக்கான ஒரு கேரக்டர், ரொம்ப நுவான்ஸான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் பற்றி ரொம்ப பேச முடியாது, படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எதுவும் அதை பற்றி ஜாஸ்தி பேச முடியாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியான ஒரு நுவான்ஸான ஒரு கேரக்டர். அதை பண்ணுறதுக்கு ஒரு பயங்கர ஒரு கம்பீரமான ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெர்சனாலிட்டி தேவைப்பட்டுச்சு. நிறைய சஜஷனுக்கு அப்புறம் தான் சாரு தான் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பண்ணோம். அவரும் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாகவே இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அர்ஜுன் எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த படத்துக்காண்டி அவங்க ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கே 3 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. 2019 ஆரம்பித்தோம், இடையில கொரோனா வந்துச்சு. அதுக்கப்புறம் 2022 தான் அந்த ஸ்கிரிப்டை முடிச்சாங்க. 2023 ஷூட் ஸ்டார்ட் பண்ணோம். நல்லபடியாக படத்தை முடிச்சிருக்காரு. ரொம்ப மனதுக்கு நிறைவாக வந்திருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம படம் பார்க்கும்போதே இந்த படம் நல்லா இருக்குது, இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் ஓடும், இந்த படத்தை பற்றி நம்ம தைரியமாக பேசலாம் அப்படின்ற அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு இந்த படம். இந்த படம் மக்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன், உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இறைவன் அருளில் இந்த படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். எப்பயும் எனக்கு என்னோட இது வந்து எனக்கு 20வது ரிலீஸ். இந்த படம் வந்து 21வது ரிலீஸ். இந்த 20 ரிலீஸ்லையுமே எனக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. டெஸ்பைட் ஆஃப் த மூவிஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ஊடகத்துறையிலேருந்து. அந்த சப்போர்ட் எனக்கு இந்த படத்துலையும் வேணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். நல்லபடியாக பாசிட்டிவாக எழுதி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும்னு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கிறேன். நன்றி. அதில் எனக்கு இந்த கேரக்டர் எப்படி அருமை பிரகாசத்தை விட்டுட்டு இந்த படத்தை எடுக்க முடியாதோ அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் விட்டுட்டு இந்த படத்தை எடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த அடுத்து நாங்கள் இந்த தர்மபுரம் படம் எடுத்தாலும் அதுலேயும் வந்து கருணா கேரக்டரையும் சந்திரசேகர் சார் கேரக்டரையும் பாஸ்கர் சார் கேரக்டரையும் விட்டுட்டு இந்த படத்தை எடுக்க முடியும். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா 2012 வந்து நாங்கள் சூதுகம் ஷூட் பண்ணோம், 2013 ரிலீஸ் ஆச்சு. 2023 சூதுகம் 2 ஷூட் பண்ணுறோம். ஆனால் ஸ்பாட்டுக்கு வந்த அன்னைக்கு நான் அவர் சரி பகலால் வந்திருக்காரு, அவங்க எப்படி பண்ணோம் அந்த கேரக்டர் அவருக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு. அந்த 2013-12 இப்போ ஷூட் பண்ணது அந்த கேரக்டர் என்ன பண்ணும் எப்படி பண்ணும் அப்படின்றத இன்னைக்கு அதை அப்படியே ஞாபகத்தில் வச்சுட்டு வந்து ஃபாலோ பண்றாங்க. நான் அர்ஜுன்கிட்ட கூட சொன்னேன், இதுதான் சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு இன்னைக்கு வர புது பசங்களுக்கு இருக்க வித்தியாசம். அவங்க மொதல் சீன்ல நடிச்சதே அடுத்த சீன்ல மறந்துடுறாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு சீக்வன்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அதை அப்படியே ரெப்ளிகா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த அருள்தாசன் மற்றபடி கார்த்திக் என்னோட கேமரா டிஓபி, ஏன்னா என்னோட ப்ரொடக்ஷன்லேயே ஒரு 4வது படம் அவர் பண்றாரு. அதே மாதிரி அஸ்வின் அவரும் என்னோட ப்ரொடக்ஷன்ல இது 3வது படம் நினைக்கிறேன். ஸோ அனைவருக்கும் நன்றி. அர்ஜுனுக்கும் யுவராஜுக்கும் மிக நன்றி. ஏன்னா யுவராஜ் வந்து நலனோட கிட்டத்தட்ட 10 வருஷமா டிராவல் பண்ணார். அவரோட 3 படங்களையும் ஒர்க் பண்ணாரு. நான் சூதுகம் எழுத வாங்கன்றக்காண்டி நலன்ட்ட சொல்லிட்டு இந்த படத்துக்காண்டி எழுத வந்தாரு. அடுத்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டுக்காரு, மேபி என் ப்ரொடக்ஷன்ல படம் பண்ணுவார் நம்புறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தில் வந்து அரிசா ஜஸ்டின் சொல்லிட்டு ஒருத்தவங்க ஹீரோயின் லீட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜஸ்டின்ற எம்ஜிஆர் சார் படத்தில் நடித்த ஒரு ஜஸ்டின்ற அவரோட பேத்தின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, டைஃபாய்டு காய்ச்சல், பெட்டில் இருக்காங்க, அதனால அவங்க வர முடியல. எங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுத்து இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்கணும்னு உங்கள் அனைவர்ட்டையும் வேண்டிக்கிறேன். நன்றி. இவரை மட்டும் என்னால் விடவே முடியல. அவரை நான் விட மாட்டேனால இவர் என்ன விட மாட்டாரான்னு தெரியல. இத்தனை 12 வருஷமா அவரோட பழையும் எப்படி அந்த 10 செகண்ட் கேப்ல சட்டையை மாத்திரன்ற ரகசியம் மட்டும் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதை எப்படியா கண்டுபிடிச்சு நாமளும் அதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக ராட்சசன் படத்தின் கதாசிரியரும் ஆதிக் ரவிச்சந்திரனுடன் இணைந்து மார்க் ஆண்டனி மற்றும் தற்போது வெளிவரவுள்ள குட் பேட் அக்லியோட இணை கதாசிரியரும் இப்படத்தில் இயக்குநருமான திரு எஸ்.ஜே. அர்ஜுன் அவர்களை பேச அழைக்கிறோம். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம், மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். அதாவது கொஞ்சம் நிறைய விஷயம் பேசலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன். சிவி சார் எல்லாத்தையும் பேசிட்டாரு. அப்புறம் சரி சிலதை மறந்துட்டாரு. சரி அந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துலான்னு பார்த்தா இவர் கூடயே சார் நிக்கில் சார் உட்காந்து அந்த மறந்து போனவங்களையும் கொடுத்து பேச வச்சுட்டாரு. ஸோ எனக்கு சரி நான் பேசுறதுக்கு வேற என்ன, நான் ஒரு ஸ்டார்டிங்லேருந்து என்னோட ஜேர்னி ஸ்டார்டிங்லேருந்து ஒரு சில விஷயம் மட்டும் பேசுகிறேன். நான் ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண படம் வந்து முண்டாசு பட்டி தான். ஸோ அதில் சார் தான் ப்ரொடியூசரு. ஸோ அதில் நாங்கள் வந்து பிரமிப்பாக நாங்கள் பார்க்குறது என்னன்னா, அங்கே அந்த ஆஃபீஸில் சாரும் நலன் சார் வந்து வெளில நின்று எப்போ பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சூதுகம் படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிருந்தது. நாங்கள் வந்து அவங்க வெளில இருக்காங்கன்னா அவங்க திருப்பி வெளில அவங்க தாண்டி போகிறதுக்கு கிராஸ் ஆகி போக மாட்டோம். ஏன்னா பயம், தாண்டி போகிறதுக்கே பயமாக இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா 2 பேரும் அப்படி பிரமிப்பாக இருக்கும் எங்களுக்கு.
அப்புறம் அங்கேருந்து அப்புறம் இன்டர்நெட்டால நம்ம அவர் ரவி சாரோட அவரோட ஒரு ஒர்க் சும்மா ஜஸ்ட் ஸ்கிரிப்டில் தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட ட்ராவல் வந்து ராட்சசன் ஸ்க்ரீன் பிளே பண்ணேன். அப்புறம் யங் மங்ஸாங்கன்னு ஒரு படம் பிரபுதேவ மாஸ்டர் வச்சு பண்ணேன். அப்படியே மார்க்காண்டினி அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தது. ஒரு 13 வருஷம் கழிச்சு சாரு திருப்பி கூட்டாரு. ஸோ போய் பார்க்கும்போது சரி சார் கூப்பிட்றாரு போகலாம் அப்படின்னு போகும்போது அவர் ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா, சூதுகம் 2 அர்ஜுன் நீங்கள் ஃபர்ஸ்ட் கதை பண்ணுங்க, அப்புறம் டேரக்ட் பண்ணுறதை பற்றி முடிவு பண்ணலாம். சரி ஓகே கதைக்கு ஒத்துக்கிட்டு நாங்கள் போயிட்டோம். அப்புறம் கதை முடிச்சதுக்கப்புறம் அர்ஜுன் நீங்களே டேரக்ட் பண்ணுங்கன்னு ஹாப்பியாக வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் வந்து ஏன்னா சூதுகம் 2 வந்து சார் வந்து பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே யார் முகத்துலேயும் சந்தோஷம் இல்லை, நல்லா பேய் அறிஞ்ச மாதிரி இருந்தாங்க. ஏன் என்னடா அப்படின்னா, ஏன்னா எந்த மாதிரி விஷயத்த ஒத்துட்டு வந்திருக்க, சூதுகம் படத்தை பற்றி தெரியுமா உனக்கு, அதுவும் சிவி சார் கம்பெனி இப்போ ப்ரொடக்ஷனை பற்றி உனக்கு தெரியுமா, அங்கே போனால் என்ன ஆவன்னு உனக்கு தெரியுமா, நீ தைரியம். ஸோ எல்லாருமே வந்து இப்படி பேசுகிற பயம் அதிகமாகிடுச்சு. சரி அப்புறம் என்னன்னா அந்த டைமில் எனக்கு பெருசாக வேலையும் இல்லை, எதுவுமே இல்லாமல் இருக்குது. நம்ம ஒரு அதாவது அந்த படத்துலேயும் ஒரு டைலாக் வரும், அதாவது பிரச்சனையில் இருக்க அது வாய்ப்பில் இருக்க பிரச்சனையை பார்க்காத, அந்த பிரச்சனையில் இருக்க வாய்ப்பை பாரு அப்படின்னு சேர்ந்து இறங்கிட்டோம். ஸோ உண்மையை வந்து என்னன்னா சிவி சாரோட ஸ்கூல் கொஞ்சம் ரொம்ப டஃப்பான ஸ்கூல் தான். அது எப்படி அது அது அதை நான் உங்களுக்கு ஒரு ஒரு விளக்கமாக சொல்லணும்னா எப்படி சொல்றதுன்னா, ஒரு 2 விதமான பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பையனுக்கு வந்து எந்த கஷ்டமே தெரியக்கூடாது, அவன் கேட்டதெல்லாம் கொடுத்துடணும், அவன் வந்து வாழ்க்கையில் கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பேரண்ட்ஸ் இருப்பான். அந்த பையன் என்ன கேட்டாலும் கொடுத்து வளர்ப்பாங்க. இன்னொரு பேரண்ட்ஸ் வந்து என்னன்னா, நான் படுற கஷ்டப்படல என் பையனுக்கு தெரியும், அப்போதான் வந்து கரெக்டாக வருவான் அப்படின்னு நல்ல கஷ்டத்தையும் வந்து அந்த பையனுக்கு தெரியப்படுத்துவாங்க. இது செகண்ட் டைப் ஆஃப் பேரண்ட். இவர் எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து திரும்பி பார்ப்பார். இந்த சுந்தர்சி சார் படத்துல வடிவேல் சாருக்கும் மாதன் சாருக்கும் ஏதோ பிரச்சனை வந்து ஒரு ஆட்டோக்காரர் நிற்பார், எங்க அந்த ஆட்டோக்காரர் அப்படின்னு. ஸோ எங்களுக்கு எந்த ப்ராப்ளம், எங்க அந்த டைரக்ஷன் டீம், அது எந்த ஒரு பிரச்சனை ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜுன், ஏன்னா நான் உங்களை நம்பி தான் நான் ஓவரால் வரேன், நீங்க தான் எனக்கு ஆன்சர் பண்ணணும். ஏன்னா இப்போ சினிமாவில் எல்லாம் சொல்லுவாங்கன்னா இப்போ ஒரு டைரக்டர் ஆகிட்டோன்னா ப்ரொடியூசர் வந்து அவங்கள தங்க மாதிரி பார்த்துப்பாங்க, அவருக்கு எந்த பிரச்சனையும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இங்கே எதுவாக இருந்தாலும் என்ன பிரச்சனை வா நில்லு அப்படின்னு நிற்க வச்சு, அதாவது அது இன்னும் நான் நிறைய சொல்ல முடியாது, பட் இல்லை நான் சொல்லிடுறேன். இல்லை அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் இன்னைக்கு இந்த படம் முடிச்சுட்டு இப்போ இந்த ரிலீஸ்க்கு எடுத்து வரும்போது இந்த பாடம் வேற எங்கேயும் எனக்கு கிடைக்காது இல்லைங்களா. அது அந்த சினிமான்னு ஒரு மாயோட சுத்தாம இல்லை, இதுதான் ப்ராக்டிக்கலு, இதை நீ இப்படிதான் பண்ணணும், அதுக்கான ஒரு விஷயத்த வந்து சாரோட ஸ்கூல்ல தாண்டி வேற எங்கேயும் இன்ட்ரெஸ்ட்ல கத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ ஏன்னா இங்க அவரோட ஸ்கூல்ல வெளில இப்போ அவரோட லிஸ்ட், அவர் இத்தனை படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு டெக்னீஷியன் வெளில வந்திருக்காங்க, அவங்களாம் வெளியில போய் ஒரு பெருசா ஜொலிக்கிறதுக்கு வந்து காரணமே இந்த ஸ்கூல். இப்போ நான் இப்பதான் வெளில போறேன், அடுத்தடுத்து வரவங்களுக்கு கண்டிப்பா அது ரொம்ப பாசிட்டிவா தான் உங்களுக்கு இருக்கும். நீங்க லைஃப்ல எந்த பிரச்சனை, சிம்பிளா வடிவேல் சார் சொல்லுவார்ல, நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் இந்த உடம்புல எவ்வளவு அடி வாங்குற தெம்பு வந்துருச்சுடா அப்படின்னு வரலைங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தனியா ஒரு வில் பவர் வரணும், சினிமாவில் நீ எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம்டா அப்படின்ற ஒன்று வரணும்னா நீங்க கண்டிப்பா சிவி சார் கூட கொஞ்சமா டிராவல் ஆகுங்க, டெஃபினட்டா வந்து அது வந்துடும். அப்புறம் சரி அதான் சார் நிறைய இப்ப நான் வந்து சூதுகம்குள்ள வரேன். இந்த படத்துல வந்து எனக்கு அந்த கதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சிவி சார் நானும் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுக்கு நலன் சார் எப்படி வந்து ஆர்டிஸ்ட் செலெக்ஷன், அதாவது விஜய் சேதுபதி சார் ஏற்றுக்க முடியும், அது மாதிரி எங்களுக்கு வந்து இந்த கதைக்குள்ள ஹீரோ யாரை கொண்டு வரதுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அப்போதான் வந்து என்னன்னா அந்த ஒரு எதையும் வந்து ஜஸ்ட் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வேணும் சார். இந்த வார்த்தையை சொல்லதான் டக்குன்னு சிவா சார். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டையும் வந்து ஜஸ்ட் லைக் நெட் தான் பண்ணுவார், சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் இல்லை சார், எனக்கு அவர் கூட ரொம்ப வருஷமா டிராவல் இருக்கு. சாரோட நான் வந்து என்னோட முதல் பட டிஸ்கஷன்லேருந்து அவர் கூட நான் சிவா சார் கூட டிராவல் ஆயிருக்கேன். ஸோ இந்த படத்தில் அந்த குருநாத்ன்ற கேரக்டர் ரொம்ப அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ அது நீங்கள் தேட்டரில் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் MS பாஸ்கர் சார் சொல்லிட்டாரு. நான் சார் பாஸ்கர் சார் அங்கே இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை இருக்காருன்னா, அவர் ஆப்போசிட்டில் நடிக்கிறவங்க, சைடில் நடிக்கிறவங்க, பின்னாடி ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒரு டைலாக் பேசுறது கூட சாரே சொல்லி கொடுத்துருவார். நீ இதை சொன்னாதான் அடுத்து நான் அந்த டைலாக் பேச முடியும், நீ இந்த மாடுலேஷன்ல பேசினாதான் நான் இப்படி ரியாக்ட் பண்ண முடியும் அப்படின்றது முதற்கொண்டு சாரே சொல்லி கொடுத்துருவாரு. நம்ம ஜஸ்ட் அங்கே ஆக்ஷன் கட் சொன்னாவே போதும். அப்புறம் நம்ம அருள்தாஸ் அண்ணனோட அவர் என்னன்னா அவர் சொன்ன மாதிரி இந்த சீரீஸ் தாண்டி இந்த படத்துல சூதுகம் 1க்கும் 2க்கும் ஒரு பெரிய பாலம் அப்படின்னா அந்த
டாக்டர் கேரக்டர் தான். ஸோ அந்த கேரக்டர் இல்லாமல் இந்த கதையை உருவாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது எங்களுக்கு. அப்புறம் கருணா சார், கருணா சார் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்எஸ் பாஸ்கர் சார் பார்த்து வேந்தார் இல்லைங்களா, ஒரு 12 வருஷம் கழிச்சு வந்து டப்புன்னு வந்து அந்த ரோல் அப்படியே அந்த ஸ்பாட்லேயே பண்ணாருன்ட்டு அதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கருணா சார்ட்டி இருந்தது. அந்த அருமை பிரகாசம்ங்கிற அந்த ரோலை வந்து அவர் ஃபர்ஸ்ட் டே வந்து அவர் பண்ணும்போது நீங்கள் சூதுகுமரில் ஒரு சீன் பார்த்துருப்பீங்க, அந்த கழுத்தை பிடிச்சி அவங்க அம்மாட்ட பேசுகிற ஒன்று இருக்கும். அவர் சார் வந்து பண்ணார் ஒரு எனது சிங்கிள் டேக்கில் அந்த அப்படியே அருமை பிரகாசம் அடுத்த செகண்டாகவே பண்ணார். அவ்வளோ ஒத்துழைப்பு இருக்கும். நமக்கு என்னன்னா நலன் சாரி கிரியேட் பண்ணி வச்சுட்டார் இல்லைங்களா, அவங்க அப்பா கேரக்டரு, ஞானோதயம் கேரக்டரு, அருமை பிரகாசம் கேரக்டர் நலன் சாரி கிரியேட் பண்ணனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்புறம் வாகை சந்திரசேகர் சார், நான் வந்து ரொம்ப தீவிர விஜயன் சாரோட ஃபேன் நான். ஸோ அவரோட நடிச்சவங்க ராதாரவி சார், வாகை சார், இவங்களாம் அந்த ஃபர்ஸ்ட் டே ஸ்பாட்டுக்கு வரும்போது ரொம்ப, ஸோ வாகை சார்ட்ட உட்காந்து நம்ம கேட்கும்போது ரொம்ப பொறுமையாக கேட்டுப்பாரு. அடுத்து அந்த நம்ம நினைச்ச அந்த கேரக்டர் மாடுலேஷன் எடுக்கும்போது நமக்கே பிரமிப்பா இருக்கும். அவ்வளோ ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி சார், இந்த ஒரு வேர்டு தான் இருக்கும், அதுக்கு வந்து அவர் வந்து அவ்வளோ டெப்த் கொடுத்து அந்த டைலாக் சூப்பராக பண்ணாரு. ரொம்ப நன்றி சார். அப்புறம் தங்கராஜ் சார், இப்போ நான் சிவி சாரை பற்றி நிறைய சொல்லிட்டேன். தங்கராஜ் சார் பற்றி சொல்றதுக்கு என்னன்னா, எங்களுக்கு எல்லாம் வந்து வயிறு நிறைய சோறு போட்டு எங்களோட பசியை போக்கின ஒரு அப்படி சார். அப்புறம் ஒரு டைரக்டருக்கு வந்து ஸ்பாட்ல இன்னும் வேணும் அப்படின்றது வந்து இப்போ வீட்டில் அப்பா ஒன்று தரலன்னா நம்ம லைட்டாக அம்மாட்ட கேட்டு காசை பிடிங்கிட்டு போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சிவி சார் எல்லா நேரமாக பார்த்து அவர்கிட்ட பேசி, சார் இது வேணும் சார், அது வேணும் சார், அப்படி வேணும் சார்ன்ட்டு இப்படி இல்லை. அப்புறம் அவர் வந்துட்டு நீங்க ஏன் சார் கொடுத்தீங்க, அவங்க அப்படிதான் சார் கேட்பாங்க அப்படின்னு வந்து சண்டைக்கு வருவாரு. அப்படி வந்து தங்கம் சார் வந்து இந்த படத்தை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு நல்ல கிராண்டாவே கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து நீங்க தேட்டர்ல பார்த்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கணும், அந்த குவாலிட்டி குறையாம இருக்கிறதுக்கு அவர் ரொம்ப பெருசா எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஸோ அப்புறம் இந்த படத்துல என்னோட கேமராமேன் கார்த்திக் தில்லை ரொம்ப, அது எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு 50 அடியிலேருந்து குதிக்கணும் ப்ரோ, சரி குதிச்சிடலாம் ப்ரோ அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா நம்ம ரெடினா ரெடி, குதிக்கணும் அந்த ஒரு ஸ்பீடு, பயங்கர ஸ்பீடு. அவரு அவ்வளோ சப்போர்ட்டா இந்த படம் ஃபுல்லாக எனக்கு இருந்தார். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சுரேந்தர், இந்த படத்துக்கு வந்து ரொம்ப நம்ம ஜஸ்ட் வந்து ஃபில் மட்டும் பண்ண முடியாது, ஒரு இடமும் ஒரு கேரக்டரா ஃபீல் ஆகணுன்றதுக்கு நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் எடிட்டர் அஸ்வின், அது எப்படின்னா அவரும், நான் ஆக்சுவலாக வந்து அந்த டைம் நான் அவருக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு கல்யாணம் ஆயிருந்தது. இன்னும் ஒரு 15 நாள் வந்து என் ஒய்ஃப் எனக்கு டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நைட் மட்டும் தான் கட் பண்ணுவார், ஆனால் சூப்பராக பண்ணுவார். நைட்டு ஃபுல்லாக அவர் கூட தான் ட்ராவல் ஆகணும், நிறைய திட்டுகள் ஆகினாலும் ஒர்க்கு சூப்பராக பண்ணுறதுனால அவர் கூட நான் வந்து அந்த நைட்டாக இருந்து ட்ராவல் பண்ணேன். ஆனால் இப்போ அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, கண்டிப்பாக நீங்கள் அடுத்து ஒர்க் பண்ணுறவங்களும் அவர் கண்டிப்பாக பக்கத்தில் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாரு. அப்புறம் இந்த கதை உருவாகிறதுக்கு அதான் இப்ப நலன் சார் வந்து அந்த கோர் ஐடியா கொடுத்துட்டாரு. பட் அதை ஒரு முழு வடிவமா திரைக்கதை பண்றதுக்கு எனக்கு, நான் ஒர்க் பண்ண படங்கள் எனக்கு இந்த படத்தோட வேல்டே வேறையா இருந்தது எனக்கு. ஸோ அப்போ நான் என்னன்னா நலன் சாரோட ஒர்க் பண்ணவங்க யார் யார் இந்த கதையில அப்படின்னும் போது, அப்போ அந்த டீம் யோகராஜ், அப்புறம் கதிர், அப்புறம் யோகின், இவங்க 3 பேர் நாங்கெல்லாம் சேர்ந்து அந்த டைம்ல அவர் எப்படி திங்க்ல இருந்தாரு, என்னென்னலாம் பார்த்தாரு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் இந்த ஒரு ஸ்கிரீன் பிளேவா இதை கிரியேட் பண்ணோம். அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் டீம்ஸ் இதுல, அப்புறம் இந்த அரசியல் வசனம்லாம் எனக்கு அனுபவம் பத்தலை, ஏன்னா ரொம்ப மெச்சூரான ஒரு வார்த்தைகள்லாம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு எனக்கு ரமேஷ்னு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாரு. ஸோ ஓவராலாக வந்து இவங்களோட எல்லாரோட சப்போர்ட்ல தான் இன்னைக்கு இங்கே இந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்கு. இந்த படம் நீங்கள் தேட்டரில் பாருங்க. சூதுவும் ஒன்று வந்து உங்களுக்கு, ஏன்னா அது உங்களுக்கு சூதுவும் சொல்லும் போது இன்னொரு விஷயம். ஸோ அந்த படம் வந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு 15 பவுன் நகை தொலைஞ்சு போச்சு. அது நான் இருக்கும்போது வந்து திருட்டு போயிட்டாங்க, அது ட்ரிக்ஸாக ஏமாற்றி திருட்டு போயிட்டாங்க. வீட்டை சுற்றி கூட்டம் கூட்டினதுக்கப்புறம் நான் எல்லார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதான் இப்படி தான் வந்தா, தண்ணி வேணும்னு கேட்டால் நான் எடுக்க போனேன், அந்த டைமில் தான் போயிடுது அப்படின்னு சொல்லி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்தவங்கெல்லாம் வந்து பாரு அவன் எவ்வளோ திறமசாலியாக இருப்பான், இந்த பையனை ஏமாற்றி நகை எடுத்துகிட்டு போயிட்டானே அப்படின்ட்டு அந்த திருடிட்டு போனவன் வந்து எல்லாம் பாராட்டிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் இப்போ நகையை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கோம், நம்மளை சொல்லாமல் எல்லாம் அவனோட திறமையை பேசிட்டு இருக்காங்க. சரி பகலில் நடமாட முடியலன்னு காலை விடியகாலம் 4 மணிக்கு போனேன்னா அங்கே கோலம் போடுற பொம்பளைங்க, கூட்டுற பொம்பளை இந்த பையனை தான் ஏமாத்திட்டாங்களே, எவ்வளோ பேர் இவ்வளோ பேர் நம்ம ஏமாத்திட்டாங்க பாருல, அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த தேட்டர் இந்த படத்தை பார்க்கும்போது அதை தவறு செய்கிறவங்களாம் செஞ்சிடறாங்க. அதாவது
அப்படின்னு பார்க்கும்போது தேட்டர் பெரிய கிளாப்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் ஒரு வில்லத்தனமாக இருக்கிறவங்க வந்து வின் பண்ணும்போது கிளாப்ஸ் பார்க்கும் மிரட்டேன். ஆனால் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நானே ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதி அதுக்கு வந்து நான் வந்து டைரக்ட் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ அந்த இப்போ எனக்கு அந்த ஒரு 13 வருஷத்துல ஒரு வளர்ச்சி ஒரு அந்த ஒரு மாற்றமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் இந்த தேட்டரில் பார்க்கும்போது இந்த படத்தில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக அந்த சூதுகம் 1 உங்களை என்ன பண்ணுச்சோ, உங்கள் தேட்டரில் உங்களுக்கு என்ன ஒரு ஃபீலை கொடுத்துச்சோ, டெஃபினட்டாக இந்த படமும் கொடுக்கும் நாங்கள் நம்புகிறோம், நம்பி ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சார் பிஆர் நான் நிக்கில் சாரை சொல்ல மறந்துட்டேன் சார். நன்றி சார். நன்றி. அடுத்ததாக அகில உலக சூப்பர் ஸ்டார், விரைவில் அமெரிக்க ஜனாதிபதியை பதவியேற்க உள்ள ட்ரம்பை சந்திக்க செல்லும் திரு சிவா அவர்களை பேச. எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியல. இது பாய்ஸ் ஹாஸ்டல்ல உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. அதுக்காக ஹீரோயின் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. படத்தில் வந்து அவங்க இமேஜின் கேரக்டர் பக்கத்துல தான் இருக்காங்க. இங்கே இருக்காங்கன்னு தெரியலண்ணா வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது மாதிரி சிவி சார் வந்து ஆஃபீஸில் சூதுகவும் 2 அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு சொன்னது எதுக்கு பிரதர், அது நல்ல படமாச்சு அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னது. ஏன்னா அந்த நல்ல படத்தை திருப்பி எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட மைண்டு. அதில் தான் நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்னும் போது இந்த கதையை வந்து சொன்னாங்க அர்ஜுன் அவரும் சிவி சாரும் சொல்லும் போது என்னன்னா, இது ஒரு ப்ரீக்வலாக ஆரம்பிக்குது, அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்போது கரண்ட் பீரியடுக்கு வருது அப்படின்னாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இது 2 பேரலல் ஸ்டோரி. ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற விஷயம், நான் அதுக்குள்ளே வர்றது, நான் வந்து கருணாகரன் அவரோட மீட் பண்ணுறது, ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன்லாம் இருந்ததுனால சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். ஸோ இது ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தராக வரேன். ஃபஸ்ட்டு நான் சிவி அவர்கிட்டே ஆரம்பிக்கிறேன். என்னன்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்து 25 படம் 26 படம்னு சொல்கிறாரு. இதில் எவ்வளோ டேலண்ட்ஸை வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் பா ரஞ்சித், அதுக்கப்புறம் வந்து நலன் குமாரசாமி, அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சுப்பராஜ், எவ்வளோ ஆர்டிஸ்ட். பிரதர், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் திஸ். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் நிதி சிக்கல் தடுமாற்றம் அப்படிலாம் சொன்னீங்க. நானே வந்து உங்களை வந்து ஒரு மேடையில் பார்த்தேன், நீங்கள் ரொம்ப கண் கலங்கி பேசுறதுலாம் பார்த்தேன். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப நேசிச்சோன்னா அந்த விஷயம் நம்மளை கைவிடாது அப்படின்றது தான் சினிமா, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உண்மையிலே சினிமா நேசிக்கிறீங்க. அது இன்னொரு ரீசன், நிறைய பேர் சொன்னாங்க சிவியோட படம் பண்ணாது அப்படின்ட்டு, அது எனக்கும் சொன்னாங்க. ஸோ ஆனால் நான் பண்ணது ரொம்ப முக்கியமான காரணம் தான் த லவ் தட் யூ ஷோ ஃபார் சினிமா, ஓகேவா? ஸோ அது உங்களை வந்து நிச்சயமாக ஜெயிக்க வைக்கும். அண்ட் என்டர் த டிராகன் பார்த்துருப்போம், ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வருவார் அப்படின்றது. ஆனால் டிராகன் தான் அவர். அர்ஜுன் சொன்னது எந்த ஒரு தப்புமே இல்லை, எல்லாம் கரெக்டு தான். ஸோ பிரதர், ஆல் தி பெஸ்ட். நிச்சயமா வந்து நீங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம். அடுத்த படம் வந்து நீங்க சொன்னீங்க தர்மம் வெல்லும்ட்டு. நிச்சயமா தர்மம் வெல்லும். இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும், லைஃப்ல எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் போறது எதை நோக்கி? நிச்சயமா தர்மம் ஒரு நாள் வெல்லும் அப்படின்றது தான். நிச்சயமா அது நடக்கும். ஆனா அவ்வளவு சொல்லிட்டு அடுத்த படத்துல இவர் இருப்பாரு அவர் இருப்பாரு, நீங்க நான் இருப்பான்னு சொல்லவே இல்லை. நீங்க அதுல பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நம்ம வேற எதனா படம் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஐம் வெரி ஹாப்பி பிரதர், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. அண்ட் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் சார், அவர் வந்து இன்னொரு ப்ரொடியூசர். அவர் வந்து ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு. உண்மையிலேயே வந்து நல்ல சாப்பாடு எங்களுக்கு ஷூட்டிங்கில் கொடுத்தாரு. பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான ஒரு ஆள். அவர் வந்து எப்படின்னா, இந்த படத்தை நம்மளே பார்த்துட்டு எப்படி சார் வந்திருக்குன்னு கேட்டோன்னா, நம்மளோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்க ஒரு ஆள் தான் வந்து தங்கராஜ் சார் தான். அது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் சார், கிரேட். இதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஸ்ட் இதில் வந்துடலாம். எம்எஸ் பாஸ்கர் இருக்கார். அவர் வந்து அப்படிதான் சொல்லவே முடியாது. அவரெல்லாம் எப்படி சொல்கிறேன்னா, ஹாய் மச்சான், ஹவ் ஆர் யூ? ஏன்னா நாங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பார்த்துருப்பீங்களா தமிழ் படத்தில், அவர் இன்ட்ரோவே காலேஜ்லேருந்து வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்படி இருக்காருல்ல, டக்குன்னு காலேஜ் பையனாக மாறினா டக்குன்னு மாறிடுவார். அதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்து. ஹேட்ஸ் ஆஃப் டு சார், ஃபண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில். அடுத்தது வந்து சந்திரசேகர் சார். சந்திரசேகர் சார் எப்படின்னா, அவரோட ட்ராவல், அவரோட லைஃப்பை வச்சே நம்ம பல படங்கள் பண்ணலாம், பல விஷயங்கள் கற்றுக்கலாம். அது நான் வந்து இவர் கூட நடிக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து என்னை கூப்பிட்டு இது வரைக்கும் எந்த படத்துக்கும் சொன்னதே இல்லை. அவர் கூட நடிக்கிறேன், ஆமாம் அவர் நல்லா தமிழ் பேசுவார் நாங்கள். நான் சொன்னேன் இதுதான் வரும் அப்படின்ட்டு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கூட நான் ஷூட்டிங்கில் பேசுனது தான். ஒருதலை ராகம்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்து படத்தை முடிச்சுட்டாங்க. 2 வருஷமாக அந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஏன்னா யாருமே வாங்குறதுக்கு இல்லை. கடைசியில் அந்த ப்ரொடியூசரே ரியலைஸ் பண்ணி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 10 பேர் தான் இருந்தாங்களாம். 2வது ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல்லு. அந்த படம் 1 வருஷம் ஓடிச்சு.
எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளோ பெரிய ட்ராவல். 45 இயர்ஸ் இன்னைக்கு சொல்றாரு அடுத்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுங்க நான் நடிப்பேன் அப்படின்றாருன்னா அப்போ சினிமா அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு, அதுதான் ரொம்ப முக்கியமாக. நம்மலாம் கொஞ்சம் பயங்கர சோம்பேறி, இவங்களெல்லாம் பார்த்து தான் நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்கு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அண்ட் இப்படி இருக்காருன்னு வச்சுங்க, ஃபிட்னஸ்லாம் பயங்கரமான ஃபிட்னஸ். நீங்களே டையை பற்றிலாம் பேசுங்க, டை வச்சு ஹேர் ஸ்டைல் மாற்றினா அவரும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அந்த கருணாகரன் கொடுத்த பில்டப் தான் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. என்னன்னா வந்து என் பேச்சை கேட்கறதுக்காக பாண்டிச்சேரியில் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா வந்து இதுக்குதான் வந்திருக்காரு. பட் கருணாகரன் வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட். எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, கலகலப்பு தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம். கலகலப்புல வந்து அவர் சொன்னாரு நம்மலாம் பிஸியா இருக்கணும் அப்படின்ட்டு. நாங்கள் 3 பேர் நாங்கள் கலகலப்புல ஒன்னா இருப்போம், நானும் யோகி பாபு அண்ட் கருணாகரன். யோகி பாபு சொன்னது என்னன்னா, சரிவா நம்ம வந்து பிஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு அவர் நடித்த படத்துக்கு அவரே போய் பார்க்கறத கூட டேட் இல்லை, அந்த அளவுக்கு பிஸியாக இருக்காரு. கருணாகர் அதோட சந்தோஷமான விஷயம்னா 100 படம் முடிச்சிருக்கேன்னு சொன்னார். பிரதர் ஐம் ஸோ ஹாப்பி. ஃபர்ஸ்ட் படத்தில் ஆரம்பிச்சு இது வரைக்கும் நீங்கள் வந்தது, இன்னும் நீங்கள் நிறையா பண்ணணும். வெரி ஹாப்பி, குட் லக். அண்ட் டீம் பார்த்தீங்கன்னா அடுத்தது கார்த்திக், இந்த படத்துடைய கேமராமேன், எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட். நீங்கள் பார்த்த ஷாட்லாம் வந்து ஆக்சுவலாக நிறைய டைம் எடுத்து பண்ணோம், ஆனால் ரெடி, எல்லாத்துக்கும் ரெடி, வெரி வெரி டேலண்டட். நீங்கள் இன்னும் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது, நிச்சயமாக பண்ணுவீங்க. கவி, கிரேட் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஆர்ட் டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எல்லாமே இந்த நீங்கள் அவர் சொன்னார் இல்லை, சூதுகம் நம்ம சிவி குமார் டீம்னா வந்து எப்படி சாதாரண விஷயம் இல்லை, எல்லாமே கொஞ்சம் பேக்டாக இருக்கும். அதில் வந்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். அதில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் அஸ்வின், உங்களை வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். எதாவது ரொம்ப டேமேஜாக எதனா சீன் இருந்தால் பார்த்துங்க, முடிஞ்சிருச்சு எல்லாம். அடுத்தது வந்து அருள்தாஸ் சார், இந்த படத்தில் ஒன்று பண்ணியிருக்காரு, டாக்டர் கேரக்டர், எக்ஸ்ட்ராடனரி ஹியூமர். அதாவது அவரை சீரியஸாக தான் பார்த்துருப்போம், அவர் சொன்ன ஹியூமர் ஆக்சுவலாக அது கிடையவே கிடையாது. அவருக்குள்ள ஒரு ஹியூமர், ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் இருக்காரு. நீங்கள் இன்னும் நிறைய காமெடி படங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை, நம்மளே நிறைய பண்ணுவோம் நிச்சயமாக, வித் காட்ஸ் கிரேஸ். அதுக்கப்புறம் யோகராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி ஹெல்ப் இன் இது ஷூட்டிங்கில். அடுத்தது வந்து அஃப்கோர்ஸ் ஏதோ 3 வருஷமா எழுதுனாங்களா இந்த படத்துல கதையை, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுதான் டைட்டானிக், அவதாரா எடுத்திருக்காங்க சும்மா. அதுல 3 வருஷத்துல 2.5 வருஷம் கோவிட், அதனால இவங்க யாருமே மீட் பண்ணவே இல்லை. இதுதான் உண்மை. சும்மா இங்க நீங்க நிக்கிறீங்கன்ட்டு 3 வருஷம் எடுத்தா நீங்க அவதார் மாதிரி ஒரு படம் எடுக்கணும், இல்லைன்னா டைட்டானிக் மாதிரி. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 2 வருஷமா யாருமே பக்கத்துல கூட மீட் பண்ணிக்கல கோவிட்னால. ஓகே, அதுதான் இந்த படத்துடைய ஒரு விஷயம். ஆனா வந்து இந்த லைன் வந்து நலன் குமாரசாமி அவர் வந்து இப்ப நம்ம சொல்லிதான் ஆகணும், ஏன்னா ஃபண்டாஸ்டிக் லைன் இது. அண்ட் இதோட தர்மம் வெல்லும்க்கும் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அந்த படத்துல இருக்கனா இல்லையான்னு தெரியல, இப்போதைக்கு இருக்குண்ணா, கண்டிப்பா இருக்குண்ணா. ஓகே ஓகே ஓகே, இதுவே இன்னொரு பயமா இருக்கு. அண்ட் அர்ஜுன் நான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படமே நான் தான் பண்ண வேண்டியது. நாங்கள் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அர்ஜுன் வந்து எப்படின்னா, தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி சில டைரக்டர்ஸ்லாம் தேவைன்னு நம்ம நினைப்போம்ல, அதில் அர்ஜுன் ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டராக இருப்பார். எப்படி அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட். இதுதான் உனக்கு இருக்கு, இதை வச்சு நீ பண்ணணும், ஆனால் அந்த ப்ராடக்ட்டும் நல்லா வரணும் அப்படின்னும் போது உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் இருந்தாலும் சரி அதை எங்கேயுமே காட்டாமல் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அர்ஜுன். தேங்க்யூ ஸோ மச். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல். நீங்கள் பேசுனது நமக்கு மட்டும் தான் தெரியும், இவங்களுக்கு தெரியாது என்னென்ன மேட்ரு அப்படின்ட்டு. அண்ட் அர்ஜுன், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஆனால் அர்ஜுன் வந்து அந்த 15 சவரம் தொலைஞ்சி போச்சுன்னு சொன்னார்ல, இந்த ஸ்டோரி அது எதுக்கு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? இந்த படம் முடிஞ்சோன்னா ப்ரொடியூசர் அதை வாங்கி தரணுன்றதுக்காக தான் வந்து அதை சொன்னார். ஸோ தங்கராஜ் சார், இதை பற்றி இதை கேட்காம 2 பேரும் அந்த சைட் சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ இதுலேருந்தே டைரக்டர் மேலே எவ்வளோ லவ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு. ஸோ மறந்துடாமல் நீங்கள் வந்து அந்த 15 சவரன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருங்க. அந்த இதுக்கப்புறம் இதை விட்டுருங்க, நான் இந்த சைடு வரேன். இந்த படம் ப்ரொமோஷன் ப்ரெஸ் மீட்லாம் வந்து எனக்கு வந்து அதெல்லாம் செகண்டரி. உண்மையாக இருந்தால் உங்களெல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி, அது உங்களுக்கே தெரியும். அண்ட் உள்ளே வரும்போது எனக்கு என்ன ஒரு பயம்னா வந்து, தலைவா காலிலேருந்து வெயிட்டிங், கண்டென்ட் கொடுத்துருங்க அப்படின்னாரு. எப்பா இது நான் படத்தில் நடிக்கிறதோட பெரிய ப்ரெஷராக இருக்கு. நம்ம என்னைக்கு வந்து யோசிச்சு பேசியிருக்கோம், இன்னைக்கு நம்ம எழுதி பேசியிருக்கோம், இப்படி தான் பேசி தான் லைஃபே ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த கண்டென்ட்லாம் விட்டுருங்க. உங்களை பார்க்கறது ரொம்ப ஹாப்பி. நான் வந்து இது வரைக்கும் எந்த பட ப்ரெஸ் மீட்லேயும் வந்து நீங்கள் உங்கள் சப்போர்ட் வேணாம், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு படம் பிடிக்கும், படம் பிடிச்சா நீங்கள் என்ஜாய் பண்ண அப்படின்ற விஷயத்த சொல்லுங்கள், அதே போதும் எங்களுக்கு. லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். படம் வந்து டிசம்பர் 13 ரிலீஸ் ஆகுது. நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்காக நாங்கள் வெயிட்டிங். அண்ட் சூதுகம் 1 ஒரு கல்ட் ஃபிலிம். ஓகே, அது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நிறைய விஷயம் சொல்லுவாங்க. சூதுகம் 2 இட்ஸ் அ ஃபன் ஃபிலிம். நீங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, லவ் யூ. நன்றி. கொஸ்டின் சார். Okay.
இதுதான் நான் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் இதை சொல்லி தான் ஆரம்பிக்கணும்னு நினைப்பேன். என்னன்னா கொஞ்சம் இது வரைக்கும் நீங்க இந்த இதுக்கு எத்தனை தடவை வந்திருக்கீங்க? நிறைய படத்துக்கு வந்திருக்கீங்கல்ல. லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு கத்துறது வந்து எதுனா இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே கேட்டிருக்கவே மாட்டோம். லைட்ஸ் மைக்ல லைட்ஸ் ஆஃப்னாலே கேட்கணும். லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு கத்துறேன். இதுக்கு இவ்வளவு கத்துறாருன்னு பார்த்தா ஒரு டீசர் ஒரு 30 செகண்ட்ஸ் தான். அதை முடிச்சுட்டு வரதுக்குள்ள அண்ணன் சட்டை வந்து பாத்தீங்கன்னா வேற இருக்கு. இவர் வந்து ஆக்சுவலா வந்து இந்த வேலைக்கு இல்லை. இவர் ஒரு ஹீரோ, இவர் ஆர்டிஸ்ட். இவர் வந்து இந்த பெரிய டஃப் காம்படிஷன் பெரிய பெரிய ஹீரோக்களும் கொடுத்துருப்பாரு. தலைவா உங்களோட பெரிய ஃபேன் நானு. அந்த உண்மையிலேயே நீங்க நிறைய சாதனைகள் பண்ணோம். அதாவது 2 minutesல 10 சட்டை எப்படி மாத்துறது அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் நீங்க பண்ணோம். நிச்சயமா பண்ணுவாரு. தேங்க்யூ ஸோ மச். இல்ல திருப்பி சொல்லிடுறேன், இதுதான் வந்து டிவியில வரும். இதுதான் வந்து இதுதான் உங்ககிட்ட சொல்லுவாரு. அதுக்காக தான் சொன்னது. போட்டோ தான் எடுத்துங்க. சிவா சார் உட்காருங்க உட்காருங்க சொல்லுங்க சார். இது அடிக்க போற மாதிரி சொல்லுங்க. சிவா சார் எங்க சார்? யாரு சார்? வாங்க. நீங்க வள்ளல் எனக்கு தெரியும். அது எங்க சங்கம் எல்லாத்துக்கும் தெரியும். ப்ரொடியூசர் தான் வந்து டைரக்டருக்கு பண்ணுங்கிறது இல்லை. இப்பெல்லாம் ஹீரோக்கள் கார் வாங்கி கொடுக்கறது, வீடு வாங்கி கொடுக்கறது, தொலைஞ்சு போன 15 பவுன் வாங்கி கொடுக்கறது கூட இருக்கு. இந்த படம் ஹிட் ஆனா ஒருவேளை நீங்க பண்ணுவீங்களா சார்? நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சீங்க? வள்ளல்னு சொன்னேன். அதை நான் பண்ணணும் உங்ககிட்ட தான் சொன்னேன். நீங்க வெளியில சொல்லவே கூடாதுன்னு தானே சொன்னேன். நீங்களே சொல்லலாமா? அதனால நம்ம பண்றது வெளியில தெரியாம தான் இருக்கும். அண்ட் அர்ஜுனுக்கு தெரியும் அது என்ன அப்படின்றது. வாழ்த்துக்கள் சார். இல்ல நீங்க கேட்டது என்னோட அவர் ரொம்ப ஹாப்பி. என்னன்னா இப்ப இங்க ஒரு 15 hour இங்க ஒரு 15 hour அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காரு. இல்ல ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு உஷார் பாருங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி தங்க எந்த வேலை இருந்தா அதை போட்டு வாங்கி கொடுத்துடலாம் சார் அப்படின்றாரு. சார் கொஸ்டின் சாருங்க சார். சிவா சார், ஓ ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு நடிகரை பத்தி சூப்பர் ஸ்டார்னு சொன்னதுக்கு பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. ஆனா உங்களை வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க. ஆனா எந்த சர்ச்சையுமே வரமாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம் சார்? நீங்க ஏதாவது தாஜா பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல இந்த சர்ச்சை வரலன்னு வருத்தப்படுறீங்களா? வருத்தப்படுறேன். சர்ச்சை வரலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறேன். இல்ல சார், நீங்க வருத்தப்படவே வேணாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது வந்து தமிழ்நாடு, இந்தியா அதான். நம்ம இந்த எர்த் கேலக்ஸி அந்த அந்த பிளாக் ஹோல் அந்த மாதிரி போயிட்டோம் நம்ம. ஸோ அதனால வந்து நம்ம வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் ஒரே ஒருத்தர் தான் ரவுண்ட்ல ரேஸ்ல ஓடிட்டு இருக்காரு. அவர் தான் லாஸ்ட், அவர் தான் ஃபர்ஸ்ட். இனிமேல் இன்னொருத்தர் வரவே முடியாது. ஓகேங்களா? வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். டைரக்டர் சார், உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சார். ஹீரோக்கு இருக்குது, அவங்க வருவாங்க. இல்ல சார், அதாவது சந்திரசேகர் சார், சிவா சார் சொன்ன மாதிரி அவங்களாவது அவங்க மதர் பார்த்தது நானே பார்த்துருக்குறேன். என்ன கூட சொல்லுவாங்க கர்லிங்கர் அந்த மாதிரி இந்த இப்போ சார் மாதிரி தான் ஆயிட்டேன். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குமா? ஏன்னா அவருக்கு அந்த படங்கள் அந்த காலத்தில் ஒருதலை ராகம் மட்டும் இல்லை, பல படங்கள் இல்லை, அவ்வளோ பிரமாதமாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் இருக்குமா அவருக்கு? சார், அதாவது இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு நலன் சார் எங்களுக்கு ஒரு 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 ஐடியா கொடுத்தாரு சார். அந்த ஐடியாவோட கேரக்டரே அவர் தான். ஸோ கண்ணபிரான்ற கேரக்டர் அவரை வச்சு தான் அவர் எங்களுக்கு ஐடியா கொடுத்தாரு. அதை வச்சு தான், அந்த கேரக்டரை வச்சு தான் நாங்கள் இந்த ஃபுல் கதையுமே நாங்கள் வந்து உருவாக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் சார் அவருக்கு. சார் வாகை சார். சார் ஒரு செகண்ட் பத்திரிகையாளர் மன்னிக்கவும். அவசர வேலை காரணமாக திரு MS பாஸ்கர் ஒரு எமர்ஜென்சிக்காக கிளம்புறாரு. அவர் மட்டும். எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள், வணக்கங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் சரி. சார் இயக்குனர் ராட்சசன், மார்க் ஆண்டனி, அப்புறம் இந்த குட் பேட் அக்லி, இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து இது ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்கீங்க. பட் இதெல்லாம் மற்றவங்களோட இயக்கத்தில் போச்சு. இப்போ உங்களோட இயக்கத்துக்கு நீங்களே தான் ஸ்கிரீன் பிளேவும் எழுதியிருக்கீங்களே, இதுல என்ன ஸ்பெஷலா இருக்கு? சார் அதான் சார், இப்போ நீங்கள் வந்து மார்க் ஆண்டனி பார்த்தீங்கன்னா ஒரு ஜேனரு, ராட்சசன் பார்த்து டோட்டலாக ஒரு வேறு ஜேனரு. இப்போ நம்ம பண்ணியிருக்கிற இது எனக்கு எப்போதும் வந்து சினிமா வந்து ஒரு டீம் ஒர்க்னு நம்புகிறேன் சார். நம்ம ஒரு தனிச்சு நம்ம அப்படியே திடீர்னு ஒன்று புதுசாக நம்ம மைண்டுக்குள்ளே வந்துடுறேன் சார். இப்போ நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து பார்த்த நண்பர்கள், படித்த புஸ்தகங்கள், அப்புறம் நான் பார்த்த விஷயங்கள், படங்கள், இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு கதையை உருவாக்க முடியும் சார். ஸோ இந்த கதைக்கு, இந்த சூதுவமுக்கு எனக்கு அதிகமான உதவி தேவைப்பட்டுச்சு. அதுக்கு தான் இப்போ யோகராஜா இருக்கட்டும், நலன் சார் டீம் கதிரா இருக்கட்டும், அந்த யோகியா இருக்கட்டும், அப்புறம் என்னோட நண்பர், என்னோட டைரக்ஷன் டீமாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் விவாதிச்சு ஒரு இதை அதை தாண்டி வந்து சொன்ன இல்லைங்களா, எங்களோட
ஹெட் மாஸ்டர் இருக்கார் இல்லைங்களா, அவரு பேப்பர் தூக்கி மூஞ்சில் அடிச்சுக்கிட்டே இருப்பார், இது இந்த சீன் சூதுகம் கிடையாது, இந்த சீன் சூதுகம் கிடையாது. ஸோ அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட, அது கஷ்டம்னு சொல்ல முடியாது, அது எங்களுக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. நம்ம ஒரு பெஸ்ட் ஒன்று வர்றதுக்கு வேலை செய்யற ஒரு ஜாலியும் இருந்தது. பெரும்பாலும் இந்த ப்ரொமோஷன்ஸ் படத்தை ரிலீஸ்க்கு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி வரும்போது ஹைப்பு கொடுக்கறதுக்கோசரம் இந்த படம் இப்படி ஒரு கலெக்ஷன் வரும்னு சொல்லுவாங்க, அப்புறமா வாயை பிறந்து பார்க்குற மாதிரி இருக்குன்னு சரி பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க. உங்கள் படம் எந்த அளவுக்கு இருக்கும்? சார் நாங்கள் வந்து ரொம்ப ஆனஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் சார். அது எந்த மாதிரி இருக்கும்னு படம் பார்த்துட்டு ஆடியன்ஸு நீங்கள் கொடுக்குறதா சார் எங்களுக்கு. நாங்கள் முன்கூட்டி நல்லா இருக்குன்ற ஒரு விஷயம் மட்டும் தான் சார் சொல்ல முடியும். அது ஆடியன்ஸ் தான் சார் அதுக்கான சொல்ல முடியும். என்ன சொல்லுவாங்க, மக்கள் தீர்ப்பு மகிழ்ச்சியான தீர்ப்பு, முன்னாடி நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது சார். நெக்ஸ்ட் சார் வாகை சார், நீங்கள் ஆக்சுவலாகவே அரசியல்வாதி, நீங்கள் நிறைய அரசியல்வாதிகளாம் பார்த்துருக்கீங்க. ஆனால் புதுசாக பார்த்தீங்கன்னா மாநாடுலேருந்து எல்லா படங்கள்லையும் நீங்கள் வந்து புதிய கட்சிகள் நிறைய பார்த்துட்டே இருக்கீங்க படங்களில். இது எப்படி இருக்குது? ஏன்னா இதுவும் ஒரு கட்சி. ஏன்னா சமீபத்தில் விஜய் அவர்களும் தொடங்கியிருக்காரு, அந்த மாதிரி பேரும் வந்திருக்கு. ஸோ இது எப்படி இருக்குது? அந்த அரசியல் ஃபீல் எப்படி இருக்குது? அரசியலை விட்டு உங்களை வெளியில் அனுப்பவே மாட்டுறாங்க, சினிமாவிலும் சரி. ஆமாம் ஆமாம், நான் வந்து என்னுடைய எய்மு எல்லாம் சினிமாவில் நடிக்கணும்னு வந்தேன். அடிப்படையில் நான் வந்து ஒரு திமுககாரன், அடிப்படையில் பள்ளியில் படிக்கிற காலத்துலேருந்து ஒரு திமுககாரன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து சினிமாவில் வந்து புகழ் பெற்ற பிறகு கலைஞர் அவர்கள் என்னை அழைத்து நடிகர் தலைவர் சிவாஜிக்கு பிறகு லட்சிய நடிகர் SSRக்கு பிறகு நல்ல தமிழ் பேசுகிற தமிழ் நடிகர் சினிமா உலகத்துக்கு கிடைச்சிருக்கிற, நீ நடித்தால் தூக்கு மேடையில் நிறைய வசனங்கள் இருக்கு, அதை நீ பேசினா தான் அதை பேச முடியும். ஆனால் நீ என்னோட படத்தில் நடித்தால் பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும், யோசிச்சு சொல்லுன்னு சொன்னார். நான் அப்போ சொன்ன அடிப்படையிலே நான் ஒரு திமுக காரன். அதனால வந்து பராசக்தி மனோகரா வசனத்தெல்லாம் பேசி நடித்தவன் நான். எனக்காக நீங்கள் வசனம் எழுதும்போது இதை விட எனக்கு என்ன பெருமை வேணும்? எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் நான் நடிக்கிறேன்னு சொல்லி நடித்தேன். அதுக்கப்புறம் பல எதிர்ப்புகளையும் சந்தித்தேன். இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, அது மாதிரி வரும்போது இப்போ நான் வந்து செல்ஃபின்னு ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தினுடைய தந்தையாக நடித்தேன். இப்போ வந்து சலூன் ஒரு படத்தில் வேற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி மாநாட்டில் ஒரு அரசியல்வாதி, இதுலேயும் ஒரு அரசியல்வாதி. இது அரசியல்வாதி என்னன்னா ஒரு நல்ல கண்ணியமான அரசியல்வாதி, அப்படி தான் நடிச்சிருக்கேன். இன்னொன்று என்னன்னா, நான் நடிக்கிற திரைப்படங்களை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் ஒன்று சொல்லியிருக்கேன். நான் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு அவப்பெயர் வர்ற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர்னா அதை நான் தவிர்த்து விடுவேன். அது நிச்சயமாக நடிக்க மாட்டேன். அது இல்லாமல் நல்ல பாத்திரன்றப்ப நடிப்பேன். இதில் வந்து அரசியல்வாதி தான், ஆனால் ஒரு கண்ணியமான ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு அதுக்கு மேலே அது படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதனால இதில் நடிச்சிட்டு இருக்கேன். வேற கேரக்டரும் நல்ல கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கேன். சார் திருக்குமன் சார், இதில் வந்து சூதுகவும் அதெல்லாம் போட்டீங்க, ஆனால் அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஏன் போடலை? அவர் வந்து உலகத்துக்கே தெரிஞ்சவர், எல்லாருக்கும் தெரிஞ்சவரை பத்தி நம்ம போட்டுதான் அவரை காட்டணும்ன்ற அவசியம் இல்லை. அதனால இல்ல, ஆக்சுவலா அவர் படம்னாவே எல்லாருமே குட்டீஸ்ல இருந்து எல்லாருமே எஸ்கே மாதிரி எல்லாருமே அவர் கவர் பண்ணிட்டாரு. அவர் படம் விரும்பி போய் பார்ப்பாங்க. இது வரைக்கும் இதுவும் ஆகல. அப்படி இருக்கும்பொழுது அவர் பேர் போட்டாவே கொஞ்சம் உங்களுக்கு வரவேற்பு இன்னும் அதிகமா இருக்கும். போட்டிருக்கோம் எல்லா இடத்துலயுமே. இது வந்து பிளஸ் பேக்ட்ராப், அதனால இல்ல. பட் இதெல்லாம் வந்து அவர் மிஸ்ஸஸ் சிவா அவர்கள் நடிக்கும் தான் போட்டுட்டு இருக்கோம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்ல. பார்ட் 3 கண்டிப்பா எடுப்பீங்களா? கண்டிப்பா பார்ட் 3 எடுக்கிறாங்க. இல்ல 100% இல்ல. ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். அர்ஜுன் தான் வந்து ஸ்கிரிப்டும் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுல வந்து மிச்சி சிவா சார் அண்ட் இஸ் கேங் அப்படியே இருக்காங்க. அது போக சந்திரசேகர் சார் இருக்காங்க, MS பாஸ்கர் சார் கண்டிப்பா இருப்பாங்க, அருள்தாஸ் சார் கண்டிப்பா அதுல இருக்காங்க. இதோட ஆடடா பாபி சிம்மா சாரும் கண்டிப்பா அதுல இருப்பாருன்னு நம்புறேன். மேல் தான் அவர்கிட்ட பேசணும். கருணாகரன் தான், அவர் இல்லாம சோதுகம் இதுவே கிடையாது, ட்ரையாலஜியே கிடையாது. அதனால கண்டிப்பா இவங்க எல்லாருமே இருக்காங்க. இல்ல கண்டிப்பா இல்ல
இல்லை இது வந்து எப்படின்னா இப்போ ஒரு ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறமான காலகட்டம் வந்து சினிமா வந்து ஒரு டைப்பான ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸே கிடையாது, எல்லாமே கார்பரேட் மட்டும்தான் இங்கே படம் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு சினிமா எடுக்கிற பொருட்செலவு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஹையாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு ஒரு 200 கோடி மினிமமாக ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுக்கனால இன்னைக்கு 100 கோடி இல்லாமலாம் ஒரு படம் எடுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்கு சினிமா போயிடுச்சு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எங்களை மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக ஃபிலிம் எடுக்கிறோம், ஒரு சின்ன படம் எடுக்கிறோம், ஒரு நியூ டெக்னீஷியன்ஸ் நியூ ஆர்டிஸ்ட் அப்படின்ற அவங்களோட நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னா அதை மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து ஏதாவது ஒரு புல்லு தேவைப்படுது. ஒரு பெரிய அந்த அவங்க பண்ற செலவுக்கும் அவங்க கொடுக்குற பப்ளிசிட்டிக்கும்லாம் நம்மளால ஈடு கொடுக்கவே முடியாது. அப்போ இப்போ இன்னைக்கெல்லாம் ஒரு படத்துக்கு 20 கோடி ரூபா பப்ளிசிட்டியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அவ்வளோ பட ப்ரொடக்ஷன்ல கூட நம்ம அவ்வளோ பண்றது இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த சூதுகம் 2ன்ற ஒரு டைட்டில் வந்து இப்போ இத்தனை கலைஞர்கள் இது நல்ல கலைஞர்கள் நடிச்சு ஒரு நல்ல படமா வந்திருக்கு. இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த டைட்டில் யூஸ் ஆகுதுன்னா அதுல ஒன்றும் தப்பு இல்லைன்றதான் என்னோட பாலிசியா இருக்கு. சார் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே சூதுகம் 2 ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விஜய் சேதுபதி நடிச்சாங்க. ஏன் அவருக்கு போடல? அதை விட கம்ஃபர்ட்டா வந்து நம்ம சிவா இருக்கிறதுனால போட்டிங்களா, இல்ல அவர் காமெடி வியூஸ்ல அடிச்சு தூக்கிடுவாரு, விஜய் சேதுபதி காமெடி அவ்வளவு வராதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறீங்களா? அப்படி இல்ல, சூதுகம்ல காமெடி பின்னிருப்பாரு அவர் வந்து அப்ப வந்து காமெடி பண்ணாரு. இல்ல இவர் வந்து அந்த கேரக்டர் இல்ல. இப்ப வந்து இந்த சூதுகம் 2ல வந்து விஜய் சேதுபதி சார் ரீப்ளேஸ் பண்ணி சிவா கேரக்டர் கிடையாது. சூதுகம் 2ல வந்து சூதுகம்ல வந்து தாஸ்ன்ற கேரக்டரா விஜய் சேதுபதி சார் நடிச்சிருந்தாங்க. சூதுகம் 2ல தாஸ்ன்ற கேரக்டரும் இருக்கு, குருநாத்ன்ற கேரக்டரும் இருக்கு. ரெண்டு கேரக்டர்ஸுமே இருக்கு அதுக்குள்ள. இது வந்து தாஸ்ன்ற கேரக்டர்ல விஜய் சேதுபதி ரீப்ளேஸ் பண்ணிட்டு மிர்ச்சி சிவா சார் நடிக்கல. இஸ் கேரக்டர் இஸ் என்டர்லி டிஃபரண்ட். அந்த யூனிவர்ஸுக்குள்ள இவரும் ஒரு கேரக்டரா உள்ள வந்திருக்காங்க. சார் ஒரு ப்ரொடியூசரா நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க சார். இப்போ என்னன்னா இப்ப வந்து படத்தை ப்ரமோஷன் படத்துக்கு பண்ணிட்ட பிறகு படம் ரிலீஸ் ஆகும்போது ரிவ்யூன்னு ஒரு விஷயம் வருது சார். அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய வருது. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ வந்து பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குறாங்க. பப்ளிக் கொடுத்த விஷயத்த வந்து நம்ம வந்து போடக்கூடாதுன்னு சொல்றது யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனா வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்றாரு இது மாதிரி பண்ணாதீங்கன்றாரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ப்ரொடியூசருக்கு தான் வந்து லாபம் நஷ்டம் ஒரு விஷயம் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்த சினிமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் தான் நம்ம கையில இருக்கு. படம் எடுத்து முடிச்சாச்சுன்னா இது வந்து பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டியா மாறிடுது. ஒரு படத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்கிற ரசிகர்கள் தான் நம்மளை இவ்வளவு பெரிய ஆளாகவும் ஆக்குறாங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு ஸ்டார்டம் வருது, ஒரு பட்டம் கிடைக்குது அப்படின்னாலே அது வந்து அத்தனை நாள் அவங்க நடிச்சப்போ அந்த ரசிகர்கள் பார்த்து அவங்களை கொண்டாடி அந்த 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 ரசிகர்களோட இதுதான் நம்மளை வந்து கொண்டு வந்திருக்கு. ரெண்டாவது இன்னைக்கு ரிவ்யூஸ்ன்றது பார்த்துட்டீங்கன்னா ஒரு காலத்துல சினிமாவில் வந்து ஒரு பேப்பர்ல ரிவ்யூ வரும். தினத்தந்தியில பல மேகசின்ஸ் இருக்கும், முதல் ஆனந்தவுடன் இந்த மாதிரி மாலை இந்த மாதிரி பேப்பர்ல விளம்பரம் வரும். நாங்கள் சின்ன வயசுல இருக்கிற காலத்துலலாம் பேப்பர் படிக்கிற காலம் டீ கடைக்கு போவோம். அங்கே டீ கடையில் வந்து 10 பேர் உட்காந்து இந்த படம் நேற்று நல்லா இருந்துச்சு அப்படி பேசிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு டீ கடையில் உட்காந்து பேசுறது இன்னைக்கு ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் யூடியூப்லையும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இது வந்து எவால்வேஷன் நான் பார்க்குறேன். எவால்வேஷனுக்கு எதுவுமே நம்ம அடாப்ட் ஆகணுமே தவிர அதை வந்து அப்போஸ் பண்ண முடியாது. நம்ம அப்போஸ் பண்ணணும்னு நம்ம சொன்னாலுமே அதை அப்போஸ் பண்ணவே முடியாதுன்றதுதான் உண்மை யதார்த்தம். இன்னைக்கு கலா யதார்த்தம் என்னன்னா யூடியூப்ல போய் யாரையும் பேசாதையோ, ட்விட்டர்ல யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்களோ, ஃபேஸ்புக்ல யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்ல யாரையும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்களோ நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இதுதான் நியூ நார்மல். இதுதான் இன்னைக்கு இருக்க உலகம். இந்த உலகத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டா நமக்கு நல்லது. இந்த இதை வந்து நான் எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னா கால வெள்ளத்தில் நம்ம காணா போயிருமே தவிர நம்ம வளர முடியாதுன்றது என்னோட கருத்து, என்னோட ஒப்பீனியன். நான் இதை மற்றவங்களுக்கு போல இது நீங்கள் இப்படி இருங்கன்னு நான் சொல்ல விரும்பல. சந்திரசேகர் சார், உங்களுக்கு சார் 45 வருட காலமாக நீங்க நடிச்சிட்டு வர்றீங்க. அப்ப இருந்த ஜென்ரேஷன் வந்து வேற, இப்ப இருக்கிற வேற. ஏன்னா இப்ப இருக்கிற ஒரு ஹீரோவா இருந்தாலும் சரி உடனே கேரவன் போயிடுறாங்க, ஒரு செகண்ட்லி கேரவன் போயிடுறாங்க, உள்ள போயிட்டு வரமாட்டாங்க. டேரக்டர் வெளியே நின்று கத்துன்னு கத்துற அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் போய் நிக்கிறாங்க. இப்ப நீங்க அப்ப பார்த்ததுக்கும் இப்ப இருக்கிற ஆர்டிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க சார்? அப்போ என்னன்னா கேரவன் அந்த மாதிரி இல்லை. ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் போனால் கூட ஒரு வீட்டில் தான் எல்லாரும் ஒன்றா உட்காந்துருப்போம். இல்லை ஷூட்டிங்க்கு பக்கத்தில் வீடே இல்லைன்னா ஒரு மரத்தடியில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் உட்காந்துருப்போம். அப்போ அங்கே என்னன்னா எல்லா விஷயங்களும் பேசுவோம், அரட்டை அடிப்போம், எல்லா விஷயங்களும் பேசுவோம். அதுக்கப்புறம் சரி இப்போ எடுக்க போகிற ஷாட்டு இந்த சீன் இருக்குல்ல, இந்த சீனில் உன் டைலாக் என்ன, என் டைலாக் இது, நீ இதை சொல்லு நான் அதை சொல்கிறேன், இது வேண்டாம் கொஞ்சம் டைரக்டர் கூப்பிடு இப்படின்னுலாம் இதெல்லாம் ஒரு அந்யோன்யம் இருக்கும். மத்தியானம் என்ன சாப்பிடலாம், உனக்கு என்ன, இது மாதிரி ரொம்ப ஒரு அந்யோன்யம் இருந்தது. அது இப்போ குறைஞ்சிருக்கு. அது வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து என்னன்னா தனித்தனியாக இருக்கும். ஆனால் ஒன்று விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து
பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதனால் எந்த வகையும் சினிமா வந்து இறங்கிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. சினிமா பிரமாதமாக இருக்கு. சினிமா இன்னைக்கு முன்னேற்றமாக இருக்கு. அன்னைக்கு நாங்கள்லாம் ஒன்றா இருந்ததுனால பிரமாதமாக நடித்தோம். இன்னைக்கு எல்லாம் கேரவன் இருந்து வர்றதுனால நடிப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பின்னி எடுக்கிற நடிகர்கள்லாம் வந்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு இப்போ கருணா உட்காந்துருக்காரு, பலவிதமான காமெடி மட்டும் இல்லை, கேரக்டர் ரோல் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. இப்போ சிவா இருக்காரு. சிவா எனக்கு தெரிஞ்ச சிவா இல்லை, சினிமாவில் ஸ்க்ரீனில் பார்க்காத சிவா இருக்கார்ல, அவர் ஒரு அற்புதமான நடிகர், ஒரு சீரியஸ் நடிகர். அதுக்கான சில காட்சிகளை நான் ஒரு படத்தில், சலூன் படத்தில் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப யங்கர் ஜென்ரேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க, பழசை உள்வாங்கிக்கிறாங்க. அதனால வந்து சில குறைகளும் இருக்கிறது, நிறைகளும் இருக்கிறது. ஆனால் வளர்ச்சி தான். சார் கருணாகரன் சார், ஒரு கேள்வி. நீங்க இப்போ சின்ன திரை பக்கம் போனதுக்கு அப்புறம் நிறைய சினிமாவில் காணும். ஆனா அங்கிருந்து இங்க வந்தவங்க நிறைய இருப்பாங்க. ஆனா நீங்க இங்க இருந்து அங்க போயிட்டு நாங்க அவ்வளோ டேலண்ட் உங்கள்கிட்ட, அதை எப்பயாவது தான் எங்களால் டிவியில் பார்க்க முடியுது. வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லை ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டங்க. சிவா சார் அடிக்கடி ஹோஸ்ட் பண்ணிடுறாரு நிறைய ப்ரோக்ராமு. அந்த ப்ரோக்ராம் நான் பண்ணும்போது ஒரே நாளில் 4 எபிசோட் எடுப்பாங்க. காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 3-4 மணி ஆகிடும். ஸோ அந்த எனக்கு ஆனால் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கஷ்டமாக இருந்தது. இப்போ திரும்ப கிடைச்சாலும் பண்ணுவேன் கண்டிப்பாக. சரி சார், சூதுகோவும் அப்படின்னு சொல்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி அம்மா வந்து எலெக்ஷன் டைம்ல யூஸ் பண்ணாங்க, புரட்சி தலைவி. அதே போல இந்த நாடும் நாட்டு மக்களும் அப்படின்றது பியூ சின்னப்பா அவர் யூஸ் பண்ணது. அது ரெண்டுமே வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை. இதை எப்படி நீங்க வந்து பிடிச்சி இதுல வச்சிருக்கீங்க? சூதுகம் டைட்டில் நலனோட டைட்டில், இது நான் பிடிச்ச டைட்டில் கிடையாது, அவரு வச்ச டைட்டில். பேசிக்காக சூதுகம் வந்து ஒரு காமெடி படம். இது சூதுகம் 2 வந்து பயங்கரமான காமெடி படம். இது வந்துட்டு மோரல்ல சூதுகமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் தான். இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்குன்றது ஒரு சட்டையரிக்கலாக சொன்னாங்க அவங்க. சூதுகம் படத்தில் வந்து இன்னைக்கு சொசைட்டி எப்படி அவால்வ் ஆகிட்டு இருக்கு, நம்மளை சுற்றி இருக்க சொசைட்டி எப்படி அவால்வ் ஆகிட்டு இருக்குன்றத எந்த விதமான பவுடர்லாம் போடாமல், மேக்கப்லாம் போடாமல், பட்டவர்த்தனமாக மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்ன படம். அதை வந்து ஃபன்னாக காமெடியாக டெலிவரி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த படமும். அதான் நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும் இந்த டைட்டில் ஏன் வந்து இதுல சூதுகம்ல நாடு நாட்டு மக்களும் இருக்கு அப்படின்றது. கண்டிப்பா நீங்க படம் பார்த்தீங்கன்னா புரியும். அதே மாதிரி ஏன்னா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடு நாட்டு மக்களும் மட்டும் இல்லை, இப்போ அர்ஜுனோட இதுவே டைரக்ஷன் ஸ்டைலே அப்படிதான் இருக்கு. அவர் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ இன்னைக்கு இப்போ அடுத்த சூப்பர் ஸ்டார், அடுத்த இது தளபதி அப்படின்லாம் போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சினிமாவில் வந்து சுந்தர் சி சாருக்கு அப்புறம் அதே மாதிரி பேட்டர்னில் படம் எடுக்கக்கூடிய ஒரு ஆளாக நான் வந்து அர்ஜுனை பார்க்குறேன். என் ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு சுந்தர் சி சார் எப்படி ஒரு 30 ஆண்டு காலத்தை தாண்டி சினிமாவில் இன்னும் ஒரு பெரிய ஹிட் இயக்குனராக இருக்காரோ அதே மாதிரி அர்ஜுனுக்கும் ஒரு மிகப்பெரிய லாங்கிவிட்டி இந்த சினிமாவில் கிடைக்கும். ஏன்னா அவரோட ஸ்டைல் ஆஃப் மூவி மேக்கிங், அந்த ஸ்டைல் ஆஃப் கிரியேஷன், அவர் யோசிக்கிற விதம் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு பயங்கர காமெடியான வேலையாக இருக்குது. அதுவும் மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எளிமையான காமெடியாக அவர் பண்ணுறாரு. இப்போ சூதுகம்ல பார்த்தீங்கன்னா சூதுகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு, கல் கிளாசிக். ஆனால் அது கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சி சென்டர்னு சொல்லக்கூடிய ஏரியாக்களில் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த படத்தோட காமெடி வந்து அவங்களுக்கு சரியாக புரியலை, ரீச் ஆகலை அவங்களுக்குன்ட்டு. பட் இந்த படம் அப்படி இருக்காது. இந்த படம் வந்து அனைவருக்கும் போய் புரியும், அந்த அனைவரும் ரசித்து சிரிப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு காமெடியாக அவர் எடுத்திருக்காரு. சார் அவர் உங்களை டைரக்டர் உங்களை கொஞ்சம் குறைய சொன்னாலும் நீங்க அவளை நிறைய சொல்லிட்டீங்க. அவர் குறையா சொன்னதால நான் பார்க்கல, நேச்சுரல் அவர் சொல்றாரு அவ்வளவுதான். இல்ல அதை நான் குறையெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் எப்படி இருக்கணும் அவர் வந்து என்னை பத்தி பிரதிபலிக்கிறாரு. அதனால அதை நான் அதுதான் என்னோட கேள்வி. ஆக்சுவலா வந்து நீங்களும் ஒரு டைரக்டர், படம் பார்த்துட்டீங்களா? படம் பார்த்துட்டேன். அதே மாதிரி அவர் வந்து உங்களையும் அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்பா அம்மாவில் 2 கேட்டகரி, இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறவங்க, கண்டிஷனாக வளர்க்குறாங்க. கண்டிஷனாக வளர்க்குற பிள்ளைங்க டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணோம். இந்த படமும் அந்த மாதிரி பாஸ் பண்ணுமா? அதே மாதிரி இந்த கேரக்டர் எல்லாருமே, கருணாகரன் சார், வாகை சந்திரசேகர் சார், அது மாதிரி அருள்தாஸ், MS பாஸ்கர் எல்லாருமே பொறுக்கெடுத்து போட்டிருக்க மாதிரி தெரியுது. அது நீங்களாம் அவரா? 2 பேர் இது அதெல்லாம் அவர் தான், காஸ்டிங்லாம் அவர் டைரக்டர் தான் சேரும். அதே மாதிரி இந்த படத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம். நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு 100-150 பேர் தேட்டரில் உட்காந்து பார்த்தோம். எல்லாருமே பயங்கரமாக கைதட்டி சிரித்து ரசித்தாங்க படத்தை. ஸோ அதே எஃபெக்ட் வந்து தேட்டர்லேயும் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த கேரக்டர் சூஸ் பண்ணது, இதுக்கான அந்த அவங்க எப்படி இருப்பாங்க, அந்த டிசைன்ஸ், இது எல்லாமே பண்ணது வந்து இயக்குனர் தான், அர்ஜுன் தான். அதே மாதிரி அவரும் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணிடுவார், கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவார் நான் நம்புகிறேன்.
சிவா சார், ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு ட்ரைலரில் ஒரு டைலாக் வருது, பெண்கள் வந்து கற்பனையே வாழ்தான் நல்லது, கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு. அது நீங்களா யோசிச்சிங்களா, இல்லை டைரக்டர் வச்சாரா, இல்லை ப்ரொடியூசர் சொன்னதா? இல்லை, ஆனால் அந்த டைலாக் சொல்லும் போது மட்டும் இது வரைக்கும் கை தட்டாத நிறைய பேர் ஏன் இங்கே கை தட்டினீங்க? அப்போனா வந்து எல்லார் லைஃப்லையும் சந்திரசேகர் சார், அது வந்து கேள்வி சந்திரசேகர் சார் சொன்னதுதான். சார், நீங்க வந்து நடிகர் சங்கத்துல முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர். இப்போ நீண்ட நாட்கள், நீண்ட வருடங்களாகவே அந்த நடிகர் சங்கம் பில்டிங் வந்து கட்ட முடியாம பல இன்னல்கள், பல கோஷ்டி பூசல்கள்லாம் வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை எப்படி சரி செய்யலாம்? இல்லை, அதில் கொஞ்சம் சட்ட சிக்கல் அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய தொடர்பு 10-15 வருஷமாக நடிகர் சங்கத்திட்ட தொடர்பு இல்லை. ஆனால் அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி ஒரு அற்புதமான முயற்சி, நல்ல முயற்சி. அது வந்து சினிமா கலை உலகம் பெரிய புகழ்பெற்றவர்களுக்கு மட்டும் இல்லை, கஷ்டப்படுற கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாழ்க்கை கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் இந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு சீக்கிரமாக முடித்தாங்கன்னா அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வேறு மாநிலங்களில் இவ்வளோ பெரிய கட்டடம் நடிகர் சங்கத்திற்கு இருப்பது நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் நினைக்கிறேன். அதனால் அது விரைவில் அது முடிக்கப்பட வேண்டும், அது தொடங்கப்பட வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.